ஹாய் ரோக்லே, வெல்கம் டு மை லைஃப் ஸ்டோரி எபிசோட் 25. இன்னொரு 2 எபிசோடு வரும்னு நினைக்கிற ரோக்லே, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ. யாரெல்லாம் ஹைப் பண்ணிகிட்ருக்கீங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ. என்னோடய லைஃப் ஸ்டோரியிலேருந்து நல்லா எம்பவர்டாக இருக்கிறதுக்கு லேடிஸ் கற்றுக்கோங்க. என்றைக்குமே உங்களோட கரியரை வந்து விட்டுறாதீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மாமனார் மாமியார் அம்மா அப்பா குழந்த எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே முக்கியம்தான். ஆனால் நம்மளோட கரியரும் அந்த அளவுக்கு முக்கியம். மாதத்துக்கு இன்றைக்கி தேதிக்கு மாதத்துக்கு ஒரு 15,000 20,000 உங்களை வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னா கூட 20,000 வச்சு நீங்கள் தனியாக ஒரு பிஜியில் இருந்து நீங்கள் ஹாஸ்டலில் பிஜியில் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து நீங்கள் வந்து சர்வை பண்ணுற அளவுக்கு உங்களை என்றைக்குமே எம்பவர்டாக வச்சுக்கோங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உறவுகளே. அப்புறம் நான் வந்து எனக்கே ஷோல்டரை டேப் பண்ணிக்கிறேன், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான்சிமா தேங்க்யூ, உங்களோட லென்த்தி கமெண்ட்டுக்கு தேங்க்யூ டார்லிங் டாட்டர். தத்து எடுத்திருக்கேன், இன்ஸ்டாலேருந்து தத்து எடுத்திருக்கேன் நான்சிமாவை. செந்தில்குமாரி தேங்க்யூ, லூலூப் தேங்க்யூ, நந்தினிமா என்னோட ஃபீமேல் பெஸ்டி. எல்லா உறவுகளும் யாரெல்லாம் என் கூட என்னோடய ஹார்ட்ஷிப்பில் இருந்திருக்கீங்களோ அவங்களுக்கு தேங்க்யூ. லூலூப், செந்தில்குமாரி, நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்டோரிக்கு வேண்டி பயங்கரமாக என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறனாலேயே எனக்கு வந்து ஸ்டோரி சொல்லலாமா, உண்மையை பேசினா அதாகுமா இதாகுமான்னு ரொம்ப ஆசிலேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு மனசில் எந்த ரிக்ரெட்டும் இல்லை, எந்த கில்ட்டும் இல்லை, ஃப்ரீ ஆகிடுச்சு இந்த ஸ்டோரி சொல்கிறத வச்சு. தேங்க்யூ என்னையை புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. செந்தில்குமாரினா நான் ரொம்ப பெருசாக போய் சேட்டே பண்ண மாட்டேன். இப்போ செந்தில்குமாரிகிட்ட போய் கொஞ்சம் சேட் பண்ணிவிட்டு வருவேன். அவங்க புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட அக்கா போட்டுருங்க இன்றைக்கி அப்படின்னாங்க. நேற்று வந்து கால் வலி உறவுகளே. எனக்கு வந்து இன்னொரு கால்லையும் வெரிகோஸ் வெயின் நிறையா இருக்குது, லெஃப்ட் லெக்லேயும் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் குளிக்கும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். 2 காலுமே வெரிகோஸ் வெயினால் வலிக்குது போல் இருக்கு. அப்பப்போ என்னடா சம்மந்தம் இல்லாமல் வலிக்குது அப்படின்னு பார்த்தேன். செம வலி. நடுவில் ஒரு புதையல் எடுத்தேன், அது அப்புறம் சொல்கிறேன் ஸ்டோரியில். அதனால வலிக்குதோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, அந்த வெரிகோஸ் வெயின்னால தான் முட்டிக்கு கீழே கொலுசு போடுற இடத்துக்கு நடுவில் ரொம்ப வலி ஆகுது சில டைம். சப்போஸ் மேக்கப்பு வேலை அப்படின்னா தெரியாது. ஸ்ரீயக்காவுக்கு வந்து உயிர் பார்லர் தான் எனக்கு முதல் குழந்தை. அதனால அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன வலியாக இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், வேலை செஞ்சுருவேன். ஆனால் நேற்று வந்து சும்மா ப்ரைவசி டைமும் தோணுச்சு போல் இருக்கு. அப்புறம் வலி ஆகிட்டு இருந்துச்சு காலில் ரொம்ப. அதனால தான் லைவ் வரல நேற்று வரவங்களே, சாரி. அதனால தான் லைவ் ஸ்டோரியும் நேற்று போடல. சரி, இப்போது முதல்ல வந்து என்னோட இந்த 6-7 வருஷம் லைஃபு இப்போ 47 ஆச்சா, 40லேருந்து 47க்குள்ளே எப்போ நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும், எப்போ லீகலாக என்னோடய பேட்டில் ஆரம்பிச்சனோ, அதில் வந்து ஃபீஸ் வாங்காமல் எனக்கு வந்து கைடு பண்ணவங்க, என்னோடய கேஸ் ரிலேட்டட் வந்து கரெக்டாக கைட் பண்ணவங்க, ஒரு பைசா வாங்காமல் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேண்டி கைட் பண்ண சில அட்வொகேட்ஸோட பேர் சொல்லி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுறேன். முதல்ல வந்து சங்கர் அரண்யன் சார், அவரும் எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். அவர் தான் எனக்கு வக்கீலாக வந்திருக்கணும் ஆக்சுவலி. ஆனால் அவர் மிஸ் ஆகிட்டாரு, என்னன்னு தெரியல. கடவுள் இப்படி தான் எழுதியிருந்தார் போல் இருக்கு. சங்கர் அரண்யன் சார், நீங்கள் வந்து ரொம்ப கிரேட் அட்வொகேட் சார். நீங்கள் வந்து எனக்கு அவ்வளோ நான் தொல்லை பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஃபோனில் வந்து அவர் எனக்கு கைட் பண்ணுவார், ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வேறு யாராச்சும் இருந்தால் நீ தான் அட்வொகேட் வச்சிட்டல, எதுக்கு என்கிட்ட கேட்குற அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து சலிச்சிக்கவே மாட்டார். இப்போ தான் நான் அவரை தொந்தரவு பண்ணுறதில்ல. இந்த 2 வருஷமாக தான் என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவரை நம்ம என்கேஜ் பண்ணல. அவர் தான் வந்து நான் ஹையர்னு சொல்லுவேன் அட்வொகேட்டு. அவர் தான் ப்ராப்பராக ஹையர் இல்லை என்கேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய எனக்கு லீகல் அட்வைஸு லீகல் நாலேஜ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அந்த சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஐஸ்வர்யா என்னோட லைஃப் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்காங்களாமா, ஐஸ்வர்யான்னு சொல்லி ஒரு அட்வொகேட்டு. அவங்க என்னோடய கிளைண்ட்டு தான். அநேகமாக யூடியூப்லேருந்து தான் என்னைய தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊருக்கு தான் கல்யாணம் பண்ணி வந்தாங்க. இப்போ 2 பேபிஸ் இருக்குது. அவங்க 2 பேபிஸை வச்சுட்டு என்னோடய லைஃப் ஸ்டோரி பார்க்குறாங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நேத்தோ முந்தானேத்தோ வந்து சொன்னாங்க பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு, ஹைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு தேங்க்யூ. அவங்களும் ஃப்ரீயாக எனக்கு நிறைய லீகல் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என் கேஸை வந்து ஒரு கட்டத்தில் நான் அவங்களுக்கு, அவங்க அப்பா தம்பி எல்லாருமே அட்வொகேட்டாக இருக்கனால அவங்களுக்கு கொடுத்துர்லான்னு கூட கேட்டேன். அவங்க வந்து முடிவுக்கு வந்துருச்சுல, பரவாயில்ல வச்சு ஓட்டிடுங்க, ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரூபாமா, அவங்க வந்து என்னோடய கிளைண்ட்டு. ரூபாமா வந்து சென்னை கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க சூலூர்லேருந்து. ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு வந்து பேபி கட்டிங்லேருந்து அவங்கள தெரியும், அவங்க சிஸ்டரை தெரியும்.
அவங்க சிஸ்டர் வந்து போலீஸில் அந்த இது சிஸ்டம் ஒர்க் பார்ப்பாங்களா அந்த இதில் இருக்காங்க. அவங்களும் நிறையா எனக்கு வந்து லீகல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க சிஸ்டர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்க இந்த ரூபா வந்து நிறையா தொல்லை பண்ணியிருக்கேன். அவங்களும் ஒரு நாள் கூட ஃபீஸ் வாங்கினது கிடையாது. ஆனால் நல்லா கைட் பண்ணுவாங்க. இன்னும் கூட முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அவங்க ரூபா அந்த அட்வொகேட்டு, ஐஸ்வர்யா அட்வொகேட்டு, சங்கர் சார், அப்புறம் டைகர் முத்துன்னு ஒரு தம்பி இருந்தாப்புல இப்போ லைவுக்கு வரதில்ல, அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நிறைய அட்வொகேட் இருக்காங்க. இன்னும் பேர் சில பேர்த்து விட்டுட்டம் போல் இருக்கு. நிறையா பேர் வந்து அப்புறம் மெயினாக என்னோட ஃபீமேல் பெஸ்டி நந்தினி. இப்போ இந்த 2 வருஷமாக ஏன் சங்கர் சாரை டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைன்னா, நந்தினியே நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னன்னு என்னோட நம்பர் கேஸ் நம்பரை வச்சு அவங்களே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதனால நான் சங்கர் சாரை டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. அப்புறம் கேஸு ஜெயித்தாலும் தோத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். அதனால நான் நந்தினியுமே பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்களா தான் எனக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. நந்தினிக்கும் தேங்க்யூ ஸோ மச். நடுவில் வந்து எஸ்தர்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டர், அவங்களும் ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க. அந்த அட்வொகேட் பேர் தெரில, அவர் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் என்னால் சில பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியல, கேஸு ஃபுல்லாக அவர் ஸ்டடி பண்ணிவிட்டு வர்றதுக்கு. அது மாதிரி நிறையா அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அன்கண்டிஷ்னலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்புனால் ஃபீஸ் வாங்காமல் எனக்கு வந்து லா சொல்லி கொடுத்துருக்காங்க, லா நாலேஜ் கொடுத்துருக்காங்க, சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பிக் பிக் தேங்க்யூ, லாட்ஸ் ஆஃப் தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். சரி அவர்களே, அடுத்தது இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஆனந்த்ஜியோட அம்மாட்ட தங்கச்சிட்டெல்லாம் பேசி எப்படி வந்து அவங்க ஃபேமிலிகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்கிறத நான் விட்டுட்டேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து 21 எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 11 மாதம் ஆக போகுது, ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆக போகுது. இவர் வந்து வரேன்னு சொல்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு. அப்போ நான் டிசம்பரில் 10 மாதம் ஆனதுக்கப்புறம் நான் டிசம்பரில் சொல்லிட்டேன், டே வரேன்னா வாடா, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, என் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆம்பளை வச்சு தான் நான் வந்து வாழணும்னு கிடையாது, நானும் என் பையனும் நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன எனக்கு ஒரே பிரச்சனை என்னென்னா, இந்த ஃபெஸ்டிவல்லாம் நான் லோன்லியாக உட்காண்ட்ருப்பேன் வீட்டில். தனியாக ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுமா, என்ன தான் 4 வீடியோ போட்டால் கூட, அழுதுட்டு வீடியோ ரெடி ஆகிட்டு போட்டால் கூட அது லோன்லினஸ் தானே. ஒரு சினிமாவுக்கு போக முடியாது, ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னா கூட நான் தான் கார் வச்சு போகணும். இந்த மாதிரி சில சிங்கிள் மதராக இருக்கனால சில டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ பேரண்ட்ஸோடு இருக்கிறாங்க, பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் இருக்கிறாங்க, யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குன்னா லோன்லினஸ் தெரியாது. எனக்கு வந்து யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாருமே இங்கே இல்லைல்ல. ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸை நான் ஃப்ரெண்டுன்னு நம்புவேன், அவங்க மாறிடுவாங்க. இல்லைனா நான் செலவு பண்ணி தான் தியேட்டருக்கெலாம் கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி பணத்தை பணம் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நான் எப்படி டைப்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னா நான் ஒரு தடவை அவங்களுக்கு ஃப்ரீயாக ஏதாச்சும் கூப்பிட்டு போய் ஏதாச்சும் சாப்பிட வைக்கிறேன், ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன்னா அடுத்த தடவை அவங்க பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். அதுக்குன்னு வந்து நான் வந்து 2000 செலவு பண்ணியிருக்கேன்னா அவங்க 2000 செலவு பண்ணணும்னு கிடையாது. ஆனால் அடுத்த தடவை எங்கேயாச்சும் வெளியே போகும்போது கொஞ்சம் சாப்பாடு செலவோ ஏதாச்சும் ஒன்று அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும், நம்ம காசுலேயே அவங்க என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள், அது எதுவும் தப்பு கிடையாதுன்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி லோன்லினஸ் இருந்துட்டு இருந்துச்சுல்ல, அதுக்கு தான் நான் மெயினாக. அப்புறம் எனக்கு வந்து மெனப்பாஸ் வந்துடும், 43 ஆயிடுச்சு, 42 43 ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து கன்சீவ் ஆக முடியாது, ஆனந்துக்கு ஒரு குழந்தை பெற்று தரணும், கண்டிப்பாக ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன பேச்சு கேட்குற மாதிரி ஒரு குழந்தை. ஏன்னா பிருத்திவி வந்து அவங்க அப்பாவோட இது தானே, ரைட் ஹேண்ட் மாதிரி. என் வீட்டில் என் கூட இருந்துக்கிட்டு என் சோத்தை தின்னுட்டு நான் என் தட்டிலே அவன் ஓட்ட போடுற கதை தான் இன்றைக்கி வரைக்கும் வரவங்களே. அதில் நான் வந்து அஷேம்டாலாம் ஃபீல் பண்ணல, ஏன்னா அவன் என்னவோ அதான் நான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். அதனால அப்போ என்ன ஆயிடுச்சு, டிசம்பரில் நான் ஆனஞ்சிட்டு சொன்னேன்னா வரியா வரலையா, இல்லைனா வரவே வேண்டாம் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல, அவரோட டிசிஷனுக்கு வரட்டும் அப்படின்ட்டு. அப்போ சரின்ட்டு இவர் ஒத்துக்கிட்டாரு. சரி நான் வந்து கண்டிப்பாக பொங்கல் உங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ண போகிறேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னைக்கு வருவார் என்னென்னலாம் சொல்ல. அப்புறம் ஃபோனில் சொல்கிறாரு, எங்கள் அம்மாட்ட நான் சொல்கிறேன், உங்கள் அம்மாட்ட வீட்டிலலாம் சொல்லிட்டு தானே கிளம்ப முடியும், அதனால் வீட்டில் சொல்லிடுங்க. அப்போ அவர் கேலில் தான் இருக்கார், வேலை தான் பார்த்துட்ருக்காரு, அந்த கடை வந்து திவால் ஆகுது. அப்போ நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு லீவ் மாதிரி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு இது பேசுகிறதுக்குன்னே வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாட்ட அக்கா தங்கச்சிட்டலாம் பேசியிருப்பார் போல் இருக்குது. அப்போ அவங்க அக்கா வந்து என்னோட ஒரு 2 வயசு சின்னவங்க போல் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு 80 or 81. அதனால் அவங்க அக்கா வந்து நான்லாம் பேசலை, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது,
எப்படி எனக்கு தம்பி ஒய்ஃபு என்னோட வயசில் கம்மியாக தானே இருக்கணும். தம்பி ஒய்ஃப் வந்து தம்பியோட வயசில் 5 வயசு பெருசு, என்னோடையும் 3 வயசோ என்னமோ பெருசு. அது எப்படி அப்படின்ட்டு அவங்க அக்கா வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்லை. அவங்க என்கிட்ட பேசவும் இல்லை. ஆனந்தி சொன்னார், எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் பேசுகிறாங்களாம்மா. அப்போ எங்கள் மாமா வந்து எங்கள் ஆத்தூர் மாமா அக்கா வந்து 2 மாதம் 3 மாதம் இல்லைனா 1 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் காலில் பேசுவாங்க. மாமா கண்டிப்பாக பேசுவார். அக்கா வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறனால அவங்க சில டைம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் அக்காட்ட ரொம்ப பேச்சுவார்த்தை ஆகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை பேசுவோம். சில டைம் வந்தாங்கன்னா பேசுவோம் அந்த மாதிரி. ஆனால் மாமா வந்து கண்டிப்பாக 1 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன தேவி பண்ணுற அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்டையும் பேசுவார், என்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார். அப்போ எங்கள் மாமா வந்து சொல்லி வச்சுருந்தாரு, எதுனாலும் சொல்லு தேவி. மாமா வந்து என்கிட்ட முன்னாடி என்ன சொன்னார்னா, கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என் மாமாட்ட தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், வராராமா அப்படின்ட்டு. அவங்க அம்மாட்ட பேசணுங்கிறது முதல்ல சொல்ல, வராராமா இந்த ஜனவரியில் வந்துடுவாராமா அப்படின்னு மட்டும் எங்கள் மாமாட்ட சொல்லும் போது எங்கள் மாமா என்ன சொன்னார்னா, ஒருவேளை எங்கள் அப்பாட்ட பேசினாரா என்னன்னு தெரில, அவர் என்ன சொன்னார்னா, தேவி நம்ம பேசாமல் போயிட்டு வந்துடுவோமா, மலேசியா நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா, அவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, என்ன மாதிரி வாழ்கிறாங்க, இவர் கரெக்டாக சொன்ன மாதிரி வேலை பார்க்குறாரா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு எங்கள் மாமா தான் ஐடியா கொடுத்தாரு. ஆனால் எனக்கு என்னென்னா, கையில் ஒரு 2.5 லட்ச ரூபா பக்கம் நான் சேவிங்ஸில் வச்சிட்ருக்கேன். எப்போவுமே 1 லட்ச ரூபா பக்கம் தான் சேவிங்ஸில் வச்சிட்ருப்பேன். எதுக்கு வச்சிட்ருப்பேன் அப்படின்னா, அந்த இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டு அதை வந்து ஞாபகத்தில் வைக்க மாட்டேன். எதுக்குன்னா, சப்போஸ் பிருத்வி பைக் ஓட்டுறான், ஏதாச்சும் பிரச்சனைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணோம், எனக்கு ஏதாச்சும்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணோம், எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வச்சிட்ருப்பேன். ஆனால் ஆனந்தி என்னையை புஷ் பண்ணி இவர் எனக்கு எவ்வளோ மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்காருன்னா, நான் வந்து சிலதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அன்டைமில் 9:30 10க்கு மேலே ஃபேஷியல் ப்ளீச் எல்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ணுறத கூட நான் வந்து பண்ணுவேன், காசு சேர்க்கறதுக்கு வேண்டி. அப்படி நல்லா இவர் மோட்டிவேட் பண்ணுறதுனால நான் வந்து 1 லட்ச ரூபா சேவிங்ஸ் வைக்கிற இடத்துல 2.5 லட்ச ரூபா சேவிங்ஸ் வச்சுருந்தேன் வரவங்களே. அப்போ எனக்கு என்னென்னா, எப்படி இருந்தாலும் 1 லட்ச ரூபா போயிடும், நம்ம தானே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போகணும், அப்போ போயிடும்ல. மாமா அக்கா நல்லா வெல்தி தான், ஆனாலும் நம்ம இதுக்கு நம்ம தானே செலவு பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்து மாமாட்ட சொல்லிட்டேன், வேண்டாம் மாமா அப்படிலாம் போய் பார்க்க வேண்டாம், வரட்டும், நான் வந்து ஒரு மிருகத்து கூட இருந்துட்டேன், இவர் ஆஃப்டர் ஆல் மனுஷன் தானே, அவர் சாமி பக்தி நல்ல மனுஷன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அதனால பரவாயில்ல, வந்து என் லைஃபுக்கு செட் ஆகலைன்னா நான் திருப்பி இவரை அனுப்பிச்சுட்ருவேன் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டேன் மாமாட்ட. ஆனந்த்கிட்ட சொல்கிறேன், ஆனந்த் வந்து அவரோட குட்டெல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு, வேணாம் அவர் எதுக்கு வர சொல்கிறேன், அவர் எதுக்கு வராராமா, அப்படி என்ன நம்பிக்கை இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆனந்த் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணார். அப்போ கூட எனக்கு வந்து பெருசாக புரியல, எதுக்கு இந்த மாதிரி இவர் இது பண்ணுறாரு அப்படின்ட்டு நான் விட்டுட்டு அதை சீரியஸாக எடுக்கல. நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன்ல, எனக்கு வந்து பெட் ஷேரிங்க்கோ பணத்துக்கோ ஹஸ்பண்ட் தேவையில்லை, எனக்கு அந்த லோன்லினஸ்ஸு போக்குறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேவை. இப்போ நான் 1/4 கிலோ காய் செய்கிறேன்னா, பிருத்திவி திங்கலைன்னா நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம், என் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு, என் கூட சினிமாவுக்கு வரத்துக்கு, என் கூட அவுட்டிங் வரத்துக்கு, என் கூட பார்லர் பர்ச்சேஸ் வரத்துக்கு, என் கூட முகூர்த்தத்துக்கு வரத்துக்கு, சேஃப்டியாக என்னை கூப்பிட்டு போயிட்டு வரத்துக்கு. முகூர்த்தம் அப்போல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு 4 5 6 முகூர்த்தம் அப்படி வந்துட்டு இருந்துச்சு, இவ்வளோ டல் ஆகலை பார்லரு. அப்போ எனக்கு அதுக்கு தானே ஆளே தேவை, ஹஸ்பண்டே தேவை. அதனால நான் எக்ஸைட்மெண்ட்டில் வேண்டாம், போய் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் எங்கள் மாமாட்ட. அப்புறம் ஆனந்த் சொன்னார், இப்படி அம்மாவும் தங்கச்சியும் உங்கள்கிட்ட பேசணுமாம்மா, கான்ஃபரன்ஸ் காலில் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்தாரு. ஏன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஹேமாவும் பிரியாவும் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, ஹேமா முடிச்சிட்டாங்க, பிரியா மட்டும் இருக்காங்க. பிரியாவும் உட்காண்ட்ருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு, வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ என்னடா பண்ண அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு தெரியாதுல்ல, அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடியிலேருந்து, டிக்டாக்லேருந்து 2.25 வருஷம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், 2.25 வருஷம் பேசிகிட்டு இருந்தோம் வரவங்களே. ஆனால் பார்த்தது கிடையாது. 2.25 வருஷம் கழித்து தான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணியிருக்கேன், பார்த்ததும் கிடையாது, வீடியோ காலில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தது கிடையாது, நேரில் பேசினதும் கிடையாது. அப்புறம் மாமாட்ட சொன்னேன், மாமா இப்படி வந்து அவங்க அம்மாவும் தங்கச்சி பேசுகிறாங்களாம்மா, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, மாமாவை பற்றி சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அவங்க அம்மா கேட்டாங்களாம்மா, அவங்க அப்பா யார் பேசுவாங்க கூட அப்படின்ட்டு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, அப்பா தம்பிலாம் பேச மாட்டாங்க, மாமா தான் பேசுகிறாரு, அக்கா வீட்டுக்காரு அப்படின்ட்டு. சரின்ட்டு மாமா, அவங்க தங்கச்சி, அந்த பிஎட் படிச்சுட்டு இருந்தாங்களா அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா, ஆனந்து, நான்
5 பேரும் கான்ஃபரன்ஸ் கால் வாட்ஸ்அப்பில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டோன்னே அவங்க அம்மாட்ட எடுத்தோன்னே 2 தடவை கால் பேசினாங்க அவங்க அம்மா. முதல்ல ஒரு கால் பேசினாங்க என்கிட்ட பேசும்போது அவங்க அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, எடுத்தோடனே பிடிச்சிருக்கா அப்படின்னு தான் ஷீரி உனக்கு ஆனந்த பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பிடிச்சிருக்காம்மா, அதனால தான் 2.25 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன், நல்ல பையன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, இவன் கொஞ்சம் கோவப்படுவான், அவனுக்கு ரொம்ப கோவம் வருமே அப்படின்னு இழுத்தாங்க. ஆனால் நம்மால் என்கிட்ட கோவமே பட்டது கிடையாது. 2.25 வருஷத்தில் அவரோட டிக்ஷனரியில் கோவங்கிற ஒரு வார்த்தை இருக்கானே என்கிட்ட காமிச்சிக்கல. டோட்டலி ஆனந்த் 2.25 வருஷம் என்கிட்ட பேசின ஆனந்த் வேறு. இங்கே இந்தியாவுக்கு இறங்கினோன்னே வேறு ஆனந்தை தான் நான் பார்த்தேன். நிஜமாக சொல்லணுன்னா அதுதான். அப்போ நான் கோவப்படுவாரா, கோவமா, அவர் கோவம் வருமா, எனக்கு தான் கோவம் வரும், அவருக்கெல்லாம் கோவம் வராதே. நான் 2-3 தடவை பிளாக்கே கூட பண்ணியிருக்கேன். இப்படி மேக்கப்புக்கு போய் ஸ்டே பண்ண விட மாட்டேங்கிறாரு, அவருக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போவேணான்னு சொல்லுவாரா, நான் காசு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு நான் 1 தடவை 2 தடவை இவரை பிளாக்லாம் பண்ணியிருக்கேன். பிளாக் பண்ணுவேன், அடுத்த நாள் அன்பிளாக் பண்ணிடுவேன். அப்போ கோவமே வராதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் முதல் தடவை பேசும்போது. அவ்வளோதான் அவங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது, இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது, இவன் எங்கேயுமே போனதில்லை, நாங்களே இந்தியா வந்ததில்லை, அதனால பயமாக இருக்குது. இது 3 இதுதான் பேசினாங்க அவங்க அம்மா முதல் தடவை காலில். 2வது தடவை அவங்க தங்கச்சியும் லீவுக்கு வந்திருக்கனால சேர்ந்து பேசும்போது மாமா ஆரம்பித்தார், ஏங்க இப்படி ஆனந்த் வரேங்கிறாரு, எனக்கு தெரியும் 2.25 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, இவ ஆல்ரெடி குழிக்குள்ளே விழுந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கா, குழியிலேருந்து வெளியே வந்திருக்கா, திருப்பி குழியில் விழுந்துட போகிறா, எங்களுக்கு அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு எங்கள் மாமா சொல்ல. அப்புறம் அவங்க அம்மா அதுக்கு பதில் கொடுத்தாங்க, இல்லை நல்ல பையன், அப்படி நல்லா சம்பாதிப்பான், ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க அவங்க அம்மா. அப்புறம் அவங்க தங்கச்சி ஏஜ் பிரச்சனை இருக்குது, நான் எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், எனக்கு 5 வயசு சின்னவர் ஆனந்து, என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குன்னா இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால எல்லாமே டிக்டாக் யூடியூப்பில் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, அதனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு அவங்க சிஸ்டரே சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன வயசு பையன், ஆனால் பொண்ணு கொஞ்சம் எல்டர், அவங்க நல்லா தான் இருக்காங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா திருப்பி பயந்துட்டு இருந்தாங்க. எங்கள் மாமாட்டி சொன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் அந்த ரெஜிஸ்டர் பண்ணதில் இவர் அடி வாங்கிட்டு வந்திருக்காரா, அவங்க அம்மாவுக்கு என்னென்னா இங்கே அடிச்சிருவாங்க அந்த மாதிரி ஏதோ பயம் போல் இருக்கு, நான் அடிச்சிருவேன், இல்லைனா எங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் அடிச்சிருவாங்க, அப்படி அந்த மாதிரி ஏதோ பயம். அதனால அப்புறம் எங்கள் மாமா இல்லைல்ல, இவன் நல்லா பார்த்துக்குவா, தேவியை நம்பி நீங்கள் அனுப்பலாம், அவன் நல்லா பார்த்துக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம்தான் இவர் எல்லாம் இந்த வீசா ப்ராசஸ் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் இவர் வந்தார். பேசி ஒரு மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன், பேசி 1 மாதம் கழிச்சு தான் இவர் கரெக்டாக வந்தார். டிசம்பர் 15 அந்த மாதிரி பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த 10th அந்த மாதிரி வந்தார் அவங்கள. இங்கே இறங்கினாரா, 5000 ரூபா செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பிச்சி விட்டு ஆக மொத்தத்தில் எனக்கு ஒரு சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்துனா ஒரு 43 ரூபா பக்கம் அவுட்டு. ஆனந்தி இங்கே இறங்கும் போது கரெக்டாக 43 ரூபா பக்கம் அவுட்டு. நான் சேவிங்ஸ் வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து அப்படியே கணக்கு போனேன், 43 ரூபா அவுட்டு. அப்புறம் திருப்பி இங்கே வந்தோடனே நான் கேட்குறேன், அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் ஸ்டேஷன் அலைஞ்சிட்ருக்கோமே, வந்த அன்னைக்கே பிருத்திவி அடிக்க போய் அவன் மேலே சிஎஸ்ஆர் போடுற மாதிரி ஆகி, அப்புறம் இன்ஸ்பெக்டர் நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ட்டு எக்ஸிட்ட சொல்ல, எக்ஸையும் பிருத்திவியும் முதல்ல போய் நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்க, அதுக்கப்புறம் தான் இவங்களை அனுப்புவேன் அப்படின்ட்டு எங்களை சேஃப்டியாக உட்கார வச்சு பிருத்திவி போனதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அந்த மாதிரி 10th நைட்டு நடந்துச்சு. அதில் போயிடுச்சா 11th 12th சிஎஸ்ஆர் வாங்கிறதுக்கு, சிஎஸ்ஆர் எழுதி கொடுக்கறதுக்கு அவ்வளோ டிலே பண்ணுறாங்க ஸ்டேஷனில். எனக்கு என்னென்னா ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தேனா இல்லையானா அவங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அவங்க அம்மாட்ட நான் தெரிய வச்சுக்கல இந்த மாதிரிலாம் அடிதடி ஆச்சுன்ட்டு. ஆனந்தும் சொல்ல, டெய்லி வீடியோ காலில் பேசுவோம், ஆனால் நாங்கள் சொல்ல. அப்புறம் வீட்டுக்கு 11th 12th 13th எல்லாமே ஸ்டேஷன் அலைஞ்சிட்டே இருக்கோம். டெய்லி 6 மணிக்கு வர சொல்லுவாங்க, 6 மணிக்கு போவோம், 8:30 ஆயிரும், இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் எழுதலைன்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் அன்னைக்கியோ இல்லை 13th தான் எங்களுக்கு சிஎஸ்ஆரே கிடச்சிச்சு.
14th பொங்கல், 13th தான் சிஎஸ்ஆர் கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் 11th வந்து பொங்கல் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்குவோம், பொங்கல் அன்னைக்கு கல்யாணம் பண்ணால் டபுள் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு நான் வந்து பொங்கலுக்கு கட்டுறதுக்கு ஒரு சாரீ என்னோடய கிளைண்ட்டை 1000 rupeesக்கு ஒரு பிங்க் கலரில் பட்டு சாரீ எடுத்து வச்சுருந்தேன். அந்த பிங்க் வித் சில்வர் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஆனஞ்சிக்கு போய் சட்டை வேஷ்டியெல்லாம் அந்த பிங்க் கலரில் எடுத்து 14th வந்து தாலி கட்டிடலாம் அப்படின்ட்டு ஹேமாட்ட பேசி வச்சாச்சு. ஹேமா ஃபேமிலியில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா, இவர் வந்து 10th வந்தார்ல, ஒரு வாரம் வந்து இவர் ஹோம் குவாரண்டைனில் தான் இருக்கணும். இவர் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அது வேறு பிரச்சனை. அப்போது என்னாச்சு, ரெஜிஸ்ட்ரார் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, 10 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த டேட் மாதிரி கொடுப்போம், குவாரண்டைன் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ட்டு. என்னோட அட்வொகேட் வந்து அப்போ அண்ணாமலை மாறி எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, எங்களோட அம்மாவோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவர் தான் எனக்கு அட்வொகேட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டோன்னா நான் பண்ணி கொடுக்குறேங்க்கா, எனக்கு வந்து நீங்கள் அட்வொகேட் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர்கிட்ட கேட்டேன். அவர் தான் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட எல்லாம் பேசி அப்புறம் ஏற்பாடு பண்ணார். 10 நாள் கழிச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20ஆம் தேதி தான் டேட் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி வரைக்கும் அப்படியே எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு தான் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வச்சு சிம்பிளாக பண்ணலான்ட்டு கொஞ்சம் கிரியாணிலாம் வீட்டில் செஞ்சோம். ஹேமா செஞ்சாங்க, நானும் செஞ்சுருந்தேன். ஏதோ பண்ணிவிட்டு கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் ஹேமா ஃபேமிலி வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், 11ஆம் தேதியே போய் ஜிஆர்ஜி தான் என்னோடய கிளைண்ட்டோட கடை. கிளைண்ட்டுக்கு முன்னாடியே அந்த ப்ரோ வந்து நான் அங்கே தான் போய் 1 பவுனுக்குள்ளே அங்கே ஜிஆர்ஜியில் தான் எடுப்பேன். இந்த மோதிரம்லாம் அவங்கள்ட்ட தான் எடுத்தேன். இதில் ஒரு ஹேங்கிங் இருக்கும், ஒரு ஹேங்கிங் இருக்கும். இது நான் டிசைன் போட்டு கொடுத்து இங்கே ஒரு ஹேங்கிங் இருக்கும் முத்து, அதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் நான் கல்யாணத்தப்போ பண்ணது தான். அப்போ சில நகையெல்லாம் சேல் பண்ணல, அதில் இது ஒன்று. அப்போ அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணேன், இப்போ என்கிட்ட கேஷு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனஞ்சி வந்து 5 லட்சம் எடுத்துகிட்டு வருவா, 10 லட்சம் எடுத்துகிட்டு வருவா, அந்த மாதிரி கேட்பார் என்கிட்ட. அப்போ அவர் 5 லட்சம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி தான் வந்தார் என்கிட்ட. அது மட்டும் தான் தெரியும். நான் வந்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பார்க்கல. ஆனால் நம்ம வந்து ட்ரூவாக இருக்கணும், வரப்போகிற புருஷனுக்கு ட்ரூவாக இருக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பாட்டையோ யார்கிட்டையுமே நான் வந்து பேங்க் பேலன்ஸ் காமிச்சதே கிடையாது. நானாக கம்மியாச்சுனாலும் சாய்பாபாட்ட ப்ரே பண்ணுவேன், கொஞ்சம் ஏற்றி கொடுப்பார் சாய்பாபா, எனக்கு வேலை வரும், ஏற்றி கொடுப்பார். என் கஷ்டத்தில் வந்து எப்போவுமே சாமி கும்பிடுவேன். சாமி காப்பாற்றிருக்கேன் என்னைய, யார்கிட்டையும் கையேந்திர அளவுக்கு என்னைய வைக்கல. எங்கள் அப்பாட்டையோ தம்பிட்டையோ யார்கிட்டையுமே நான் இது வரைக்கும் காசு வேணும் அப்படின்ட்டு கேட்டதே கிடையாது, போரோ பண்ணுறது கேட்டதே கிடையாது. என்னோடது காசு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சா. அப்புறம் என்னாச்சு, எப்படி கேட்க ஆனந்த்கிட்ட தாலிக்கு காசு கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மாட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட ஃபோனில் கேட்குறேன், அம்மா தாலி அனுப்பிச்சி விட்டிங்களா, நம்ம என்ன சூட்கேஸ் திறந்து பார்க்கவா முடியும், உடனே தாலி அனுப்பிச்சி விட்டிங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்க அம்மா வந்து, நீங்கள் என்றைக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, எனக்கு எப்படி தெரியும், நாங்களே கல்யாண டேட்டே டிசைட் பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அனுப்ப முடியும், அப்படிலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, தாலிலாம் செஞ்செல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன மாதிரி தாலி அப்படின்னா கேரளா தாலின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆனஞ்சிட்டு எனக்கு தைரியம் இல்லை கேட்கறதுக்கு, நீங்கள் வந்து பணம் எடுத்து கொடுங்க நான் வாங்கணும்னு தைரியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் மாமா அது வந்து 6 காசு தாலி கட்டும் போது எங்களில் வந்து பட்டம் கட்டுவாங்களா, அதில் வந்து 6 காயின்ஸ் கட்டியிருந்தாங்க. ஒரு கிராம்து 6 மாமா கட்டியிருந்தாங்க. அதில் வந்து 2 கிராம்து வந்து எங்கள் அம்மா லக்ஷ்மி டாலர் செஞ்சு போடணுன்னு செஞ்சு போட்டாச்சு. அப்போ கல்யாணத்தப்போ, ஃபஸ்ட்டு கல்யாணத்தப்போ. அப்போ என்கிட்ட வந்து $4 இருக்குது, அந்த லக்ஷ்மி டாலரும் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன், 11th அன்னைக்கே இதெல்லாம் பேசி முடித்து 11th முடிஞ்சு 12th அன்னைக்கு போய் எங்களுக்கு 14th தாலி வேணும், 13th ஈவினிங்கே தாலி வேணும், கேரளா தாலி 1/2 பவுனில் செஞ்சுருங்க அப்படின்ட்டு இந்த 4 கிராம் காயினை கொடுத்து 1/2 பவுனுக்கு அது சரியாக போயிடுமா. அப்புறம் 2 காயின்ஸு அந்த லக்ஷ்மி டாலர் இருக்குல்ல அதை கொடுத்து, தாலி வந்து இந்த மாதிரி செயினில் தானே போட போகிறேன், ஷார்ட் செயினில், அப்போ எதுக்கு அந்த லக்ஷ்மி டாலர் அப்படின்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்ன்ட்டு ஒரு ஹாஃப் பவுனில் வந்து ரிங்கில் ஒரு லோலாக்கு தொங்குற மாதிரி நான் டிசைன், ஆர்டிஃபிஷியல் டிசைன் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க மல்டி கலர் மாதிரி அப்படின்ட்டு ஒரு கோல்டில் செய்ய சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 10-20 என்னமோ எச்சா வந்துச்சு. அதை மட்டும் நான் பே பண்ணி 13th நைட்டே வாங்கியாச்சு. நானும் ஆனந்தும் வாக்கிங் மாதிரி போயிட்டு, அன்றைக்கி தான் சிஎஸ்ஆரும் எங்களுக்கு சாயந்தரம் கிடச்சிச்சு, அப்படியே வாக்கிங் மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கலோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் காமிக்கிறேன். பொங்கல் ரொம்ப எனக்கு வந்து பிருத்வி விட்டுட்டு போயிட்டானா, இந்த சுச்சுவேஷனில் வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டாங்களா, எக்ஸோட
வீட்டில் இருக்கிறான். ஒரு வாரம் மட்டும்தான் எக்ஸ் பார்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சோடனே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. அப்போ என்ன பண்ணிட்டான், பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வர முடியாதுன்ட்டு எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் பல்லடத்தில் தள்ளி விட்டு வந்துட்டான் பையனை. ஏன், அவனுக்கு சமைக்க தெரியும். ஒரு வீடு சூலூர்லேயே எடுக்கலாம், ஆர்விஎஸ் பக்கத்துலேயே வீடு எடுக்கலாம், ரூம் எடுக்கலாம், பையனை பார்த்துக்கலாம்ல, 4 சட்டி எடுத்துகிட்டு வந்து சமைக்கலாம்ல. நான் கூட சொல்லி பார்க்குறேன் பிருத்திவிட்ட, என்கிட்ட டபுள் சிலிண்டர் இருக்குது நான் கொடுக்குறேன், ஸ்டவ் இருக்குது கொடுக்குறேன், உங்கள் அப்பா வந்து இங்கே வந்து இருக்க சொல்லு, உன்னைய கூட வச்சுக்கிட்டு. ஃபோனில் பேசிகிட்டு தான் இருக்கோம். பிருத்திவி கிளம்பிட்டான். அடுத்த நாள்லேருந்து அவனாலையும் இருக்க முடியல என்னையை விட்டு. நானும் பேசுகிறேன், அவனும் ஃபோன்லலாம் பேசிகிட்டு தான் இருக்கும் அழுது. அப்போ நான் சொல்கிறேன், அவன் வந்து இல்லை தாத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு ஒரு வாரத்தில், அந்த மாதிரி சொல்கிறான். அப்புறம் அது வந்து 10th 17th அந்த மாதிரி தானே போய் விட்டுருப்பான். 17th நடுவில் இருக்க ஸ்டோரி முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் கரெக்டாக நாங்கள் காலைல பொங்கல் கொண்டாடுறோம். ஹேமா வராங்க, காலையில் வராங்க. அப்புறம் நான் பொங்கல் கொடுத்தேன். பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா இருக்கும் போது என்ன ஆகுன்னா, காலையில் 4:30 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்பி விடுவாங்க. ஃபோன் பண்ணி எழுப்பி விடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி எழுப்புவாங்க. எழுப்பி விட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுப்பி விட்டு 4:30க்கு எனக்கு வெல்லம் இடிச்சு கொடு அப்படின்ட்டு எழுப்பி விட்டு திமிர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வெல்லம் அவங்க இடிக்க மாட்டாங்களா, வெளியே தான் வைப்பாங்க. அந்த அடுப்பு மாதிரி வச்சு வெளியே தான் வைப்பாங்க ஓட்டு வீட்டில். அப்போ இப்படி எழுப்பி விட்டுருவாங்க. எனக்கு காண்டாயிட்டு இருக்கும். அப்புறம் என்ன செய்ய, எஞ்சி தானே ஆகணும், வெள்ளத்தை இடிச்சு கொடுக்கறதுக்குன்ட்டு இடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஊதிட்டு உட்காந்துருப்பாங்க. ஊத சொல்லுவாங்க, ஊதிட்டு உட்காந்துருப்பேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 4:30 மணிக்கெல்லாம் அவங்க எந்திரிக்கிறனால என்னை எழுப்பி விட்டு நான் வந்து 4:30 5க்குள்ளே ஏஞ்சி அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடியே 6 மணிக்கு முன்னாடியே நான் பொங்கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுருவேன். அப்போ அதுக்குன்னு ஒரு பானை வச்சுருப்பேன், ஸ்டவ்வில் வச்சுருவேன். இது வருஷம் பண்ணுறது. ஆனால் நான் தனியாக தானே அந்த சிங்கிள் மதராக இருக்கும் போதும் சரி, எக்ஸு கூட இருக்கும் போதும் அவன் ஏஞ்சி வரமாட்டான்ல. அவன் என் கூட எந்த ஹாப்பி மூமெண்ட்டும் சந்தோஷமாக ஷேர் பண்ண மாட்டான். பொங்கல் மட்டும் திம்பான் 11 மணி 10:30 மணிக்கு மேலே. அப்போ அவன் எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டான்ல. எங்கள் அம்மா எழுப்பி விடுவாங்க, நான் ஏஞ்சேன், தலை குளித்தேன், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். தனியாகவே தானே பொங்கல் வச்சுட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஆனந்த் வந்தோடனே, ஆனந்த் வந்து என்னை எழுப்பி விடுங்க, நான் ஏஞ்சி பார்க்குறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் வந்து எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் அது நிறைவேறல. எக்ஸு கூட இருக்க வாழ்க்கையும் நான் இவர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன்ல. அப்போ ஆனந்தி வந்து என்னை எழுப்பிவிடுங்கன்னு சொல்கிறாரு. 4:30 மணிக்கு நாங்கள் ஏஞ்சோம். இவர் வந்து எனக்கு வெல்லம் தட்டி கொடுத்தாரு. இவர் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு அப்பப்போ வந்து கிண்டி விடுவார் பொங்கலை. சூப்பராக பொங்கல் 2 பேருமே குளிச்சுட்டு நாங்கள் பொங்கல் வச்சோம். ஹாப்பியஸ்ட் பொங்கலாக இருந்துச்சு ரோகலே. என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா கூட செலிப்ரேட் பண்ண பொங்கலுக்கு அடுத்தபடியாக இவர் கூட அந்த ஃபஸ்ட்டு பொங்கல் 2022 ஃபஸ்ட்டு பொங்கல், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கூடவே இருக்கார்ல நம்ம கூட அப்படின்ட்டு. நாங்கள் பொங்கல் மட்டும் தான் சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வேணான்ட்டார். வேண்டாம், இந்த பொங்கல் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், பொங்கசோர் அவரோட லாங்குவேஜில் வந்து பொங்கசோர், அதனால பொங்கசோர் சாப்பிட்டுக்கலாம், வேறு எதுவும் செய்யாதீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து எங்கள் அம்மா எப்போவுமே அந்த இலையில நம்ம அந்த பொங்கலுக்கு வர காய்கறி இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்புறம் நான் குருமா மாதிரி வச்சுட்டு ஒரு அப்பளம் மட்டும்தான் எங்கள் அம்மா செய்வாங்க. அந்த இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டு குருமா மாதிரி திக் கிரேவி வச்சுட்டு அப்பளம் மட்டும் தான் செய்வாங்க. எங்கள் அம்மாவோட பாணியில் தான் நானும். அப்போ நாங்கள் மத்தியானம் அந்த சமையல் அதுதான் செஞ்சோம். பிரியாணியில் செய்யலை, அந்த குருமா அப்பளம் மட்டும் செஞ்சோம், ரைஸ் மட்டும் வச்சோம், தயிர் மத்தியானத்துக்கு வச்சுட்டோம். ஹேமா ஃபேமிலி வந்து வர சொல்லிட்டோம், வந்துருங்க ஒரு 2 மணிக்கெலாம் வந்துருங்க லஞ்சுக்கு அப்படின்ட்டு. லஞ்சுக்கு அவங்க வந்தவங்க திருப்பி போகல, லஞ்சுக்கு வந்துட்டு இங்கே தான் இருந்தாங்க. ஹேமா ஹஸ்பண்டு, அவங்க பையன் 7th ஏதோ படிச்சுட்ருக்கான்னு நினைக்கிறேன், 7th 8th அவங்க பையன், அவங்க கூட ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க வீட்லேயே தான் பிஜி மாதிரி இருப்பாங்க. அவங்க 4 பேர் அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேர், 6 பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சாச்சு. எனக்கு வந்து மனசில் ரொம்ப கவலை. என்னடா இப்படி ஆனந்த் நம்ம லைஃப்பில் வந்தோன்னே பிருத்திவி புட்டுக்கிட்டானே, நம்ம உலகமே அவன் தானே அப்படின்ட்டு எனக்கு மனசு அப்படியே அழுகுது. மனசு பையனை விட்டு தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஏனோ தோனோன்னு அன்னைக்கே ஃபால்ஸ் வச்சு அந்த பிங்க் கலர் சாரீ இது எப்படியோ கட்டி ரெடி ஆனேன். ஆனால் என்னோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன்.
இங்கே வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ணதும் சரி, அங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதும் சரி, ரெண்டுமே ஒன்று கோவிடில் முடி போயிடுச்சு. 2 சைடு பஃப் வச்சேன். அப்புறம் அந்த ட்விஸ்ட் பண்ணுற ஹேர் ஸ்டைல் பண்ணேன். எதுவுமே உருப்படியாக இல்லை வரவங்களே. ஃபேஸ் மேக்கப் மட்டும் தான் உருப்படியாக பண்ணேன். ஹேர் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக பண்ண முடியல. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, என்னோடய கிளைண்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு, நான் வேணால் பண்ணவா, வந்து பண்ணி விட்றேன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து காசு இப்படி கரையிறனால ஆனந்த் இருக்கா இல்லையா டவுட் வந்துருச்சு. அப்போ நம்ம என்னடா பண்ணுவோம் அப்படின்ட்டு, வேண்டாம் 5000 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்ட்டு ஏதோ கந்தரகோணம். ரெண்டுமே ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கவே இல்லை. கோமாளியாட்டம் இருந்தேன். அந்த மாதிரி நான் ப்ரைடு கூட யாருக்குமே அந்த மாதிரி சொதப்புனதே கிடையாது. எனக்கு தான் சொதப்பல், முடி இல்லாத ஒரு பிரச்சனை. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல எனக்கு. மத்தியானம் ரெடி ஆகிறேன், 3:30-4 மணிக்கு ரெடி ஆகிறேன். 5:30-6 மணிக்கு தாலி கட்டிடலான்ட்டு, நல்ல நேரம் ஏதோ பார்த்து தாலி கட்டலான்ட்டு ரெடி ஆகிறேன். அந்த ரோஸ் கலர் சாரீ கட்டிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பிருத்திவியை நினச்சி அழுகையாக வருது. அப்புறம் என்னடா பண்ணேன், நம்ம மூவ் ஆன் பண்ணோம். என்ன பண்ணேன், ஆனந்த் நம்மளை நம்பி வந்துட்டார்ல, அவங்க அம்மாவை விட்டுட்டு வந்துட்டாரு, அவங்க கண்ட்ரியை விட்டுட்டு வந்துட்டாரு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமில்ல, நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்ட்டு 2 பேர்த்து வச்சு எனக்கு அவ்வளோ ஆசிலேஷனு. அப்புறம் ஏதோ 2 சைடும் பஃப் வச்சுட்டு, அந்த பஃப் மேக்கர் வச்சு பஃப் வச்சு அது ஏதோ உருப்படியாக வரல. ஒரு அளவுக்கு தான் வந்துச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபோட்டோஸ்லலாம் தெரியாத, ஆனால் எனக்கு தெரியும் கோமாளியாட்டம் இருந்துன்ட்டு. அப்புறம் ஹேமா தான் மெட்டி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நாத்தனாருக்கு பதிலாக ஹேமா தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஆசமீஸு. அவர் வந்து ஒரிசா சேர்ந்தவர், இவங்க வந்து ஆசமீஸு. மெட்டி போடுறதுக்கு நாத்தனாராக அவங்க மாறிட்டாங்க. ஆனந்த் அண்ணன் தானே கூப்பிடுவாங்க, மாறிட்டாங்க. அவங்க தான் மெட்டி போடுறதுக்கு ஆனந்துக்கு சொல்லி கொடுத்து மெட்டி போட்டாங்க ஹாலில். அப்புறம் அங்கே ஹால்லையே அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டலாம். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலமையே வந்திருக்காது. ஆனந்தை எந்த நிலமையிலையும் இங்கே வர விட்டுருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அம்மா முன்னாடியே தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடி தான் தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். சாமி ரூமில் சாமி கும்பிட்டோம். வெளியே வந்து அம்மா முன்னாடி தான் தாலி கட்டணும். சும்மா இது தானே, இதுதான் எங்கள் தாலி. இது கேரளா தாலி வரவங்களே, அந்த ஓம்னு எழுதியிருக்கும்ல, இது வந்து சும்மா இப்படி தலையோட மாட்டுறது தானே. அதனால தலையோட அப்படியே மாட்டி விட்டார் ஆனந்தி. எனக்கு வந்து சுத்தமாக அந்த ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் வந்து ஓடிடலான்ட்டு இருந்துச்சு. இந்த கல்யாணத்தில் வந்து ஐயோ பையன் இல்லையே நம்ம கூட, இனி வருவானா வரமாட்டானா பையன், நம்ம இப்படி இவர் கூட இருக்கோமே, பையன் என்ன ஆவான், அந்த கவலை எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. கல்யாணம் பண்ணுறோம், இனி நல்லா லைஃப் இருக்கும், ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்குது, கம்பேனியன்ஷிப் இருக்குன்ட்டு சந்தோஷம். ஆனால் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஐயோ பையன் இல்லையே, பையன் வரமாட்டான், அப்படி இனிமேல் வரமாட்டான், அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை வெறுத்துட்டான், வரமாட்டான் அப்படின்ட்டு. அதனால அவர் தாலி கட்டுறாரு. நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு அழுகெல்லாம் வரல. இப்படி வச்சிட்ருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, அந்த மனசில் இருக்க வருத்தனால இப்படி வச்சிட்ருக்கேன். அப்புறம் சரி, ஹேமா, அபய் பாய் அவரெல்லாம் இந்த சைடு மூஞ்சி காமிங்கக்கா, வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறல்ல அப்படின்னு சொல்லவும், அப்புறம் இப்படி சோகமாக வச்சிட்ருக்கேன் மூஞ்சியை அப்படின்ட்டு ஃபோட்டோ வீடியோக்கு வேண்டி சிரிச்சிட்டு ஃபேக்காக. அப்புறம் எல்லாம் ஃபேமிலியோட மத்தியானம் சாப்பிட்டோம். அப்புறம் நைட்டும் அதே மிச்சம் இருந்தனால அதே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு, அப்புறம் இருங்க இதே ஏதாச்சும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு வேறு ஏதாச்சும் கொஞ்சமாக ஏதோ செஞ்சோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, சப்பாத்தியா என்னமோ செஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் செஞ்சுட்டு அவங்களாம் டின்னர் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. அப்புறம் எனக்கு வந்து ஒரு இதில் தாலி கட்டியாச்சு, எவ்வளோ நம்ம பார்த்துட்டோம்ல லைஃப்பில், இது நடக்குமா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணுவோன்னு நினச்சே பார்க்கலையே, சும்மா ஒரு பேக் போன் நம்மளுக்கு வேணும், ஷோல்டர் வேணும், மாரல் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும், அப்படி தானே நம்ம நினச்சோம். ஆனால் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம்ல, எவ்வளோ நடந்துச்சு லைஃப்பில் அப்படின்ட்டு எல்லாம் ரீகால் ஆகிட்டே இருக்குது. ஆனந்த் வந்து திருப்பி எனக்கு வந்து மறக்கடிக்கிறாரு. பிருத்திவி நினப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு அவன் உங்களுக்கு லாயலாக இல்லை, அவன் அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், அவன் வந்து இந்த மாதிரி என்னை அடிக்க வந்தான்ல, அது தப்பு தானே, அந்த மாதிரி எனக்கு புரிய வைக்கிறாரு. எனக்கு புரியுது. ஆனாலும் பையனை நான் வந்து கிட்டத்தட்ட அவன் 16 ஏஜ் வந்துருச்சா, 16 வருஷமாக நான் வளர்த்திருக்கேன், எங்கேயுமே பெருசாக ரொம்ப நாள் விட்டது கிடையாது. இப்போ அவன் வருவானான்னு தெரியாது. எனக்கு வந்து ஆனந்தா பிருத்திவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனந்த் புரிஞ்சுக்குவார், சைலண்ட்டாக இருப்பேன், சில டைம் பேசிகிட்டே இருப்பேன், அப்புறம் சைலண்ட்டாக இருப்பேன், அழுதுட்டு இருப்பேன், எல்லாம் ஆனந்துக்கு தெரியுது. ஆனால் ஒன்றும் திட்ட முடியாது. என்னோட அவன் பெட்டரா, நான் தானே உங்கள் லைஃப்பில் நல்லது பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. அதனால எனக்கு கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பார், விடுங்க அங்கே நல்லா தான் இருப்பான், அவங்க அப்பாட்ட தானே இருக்கான், அந்த மாதிரி இவர் கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பார் என்னைய.
எனக்கு மனசே ஆறாது. அப்புறம் ரொம்ப மெலிஞ்சிட்டேன் உறவுகளே. நீங்கலாம் அந்த கல்யாணம் ஆன ஃபோட்டோ, வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அந்த 1 மாசத்துக்குள்ள ரொம்ப மெலிஞ்சிட்டேன். வெயிட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்படி ரொம்ப கவலைப்பட்டு நைட்லலாம் ஆனந்த் தூங்கிருவாரு. எனக்கு அழுகையா வரும். ஐயோ! பையன் இல்லையே நெறையா நைட் வந்து நானு தூங்காமயே இது பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் 1 மாசம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு. நான் பார்க்குறேன் ஆனந்த்ஜி என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, சாப்பிடுவாரு, நைட்டில் தூங்குவாரு, மத்தியானத்துலலாம் தூங்க மாட்டாரு. டிவி வந்து இது அந்த காமெடி சேனல் இருக்கும்ல ஆதித்யா, அதை பார்த்துட்டே இருப்பார். இல்லைன்னா ஏதாச்சும் படம் பார்த்துட்டே இருப்பார். 1 மாதம் அவர் வந்து முதல்லயே என்கிட்ட சொல்லிட்டார் மலேசியாவில் இருக்கும்போதே, நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு வந்து 3 மாதம் பிரேக் வேணும், 3 மாதம் கழித்து தான் நான் வந்து வேலைக்கு போவேன், அந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டார் முதல்லையே. அப்போ 1 மாதம் ஆச்சு. ஓகே, 1 மாதம் பிரேக் முடிஞ்சிருச்சா. ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு ஆம்பளை வந்து இப்படியே வீட்டில் உட்காந்துருக்கிறதா வேலைக்கு போகாமல் அப்படின்னு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபெப்ரவரி ஆச்சு. ஃபெப்ரவரி 14th வந்துச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன், நம்ம காசு சேர்த்து வச்சுருக்கோம்ல, ஒன்று பிருத்திவிக்கு யூஸ் ஆகணும், அவனுக்கு எப்படி இருந்தாலும் காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுவேன்ல, இவருக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வாங்கி தரலான்ட்டு இவர் எனக்கு வேண்டி வந்திருக்காருல, வந்து வீட்டுக்கு வந்தோடனே மோதிரம் போட்டு செயின் போட்டேன். செயின் என்னோடது இந்த மாதிரி ஒரு சின்ன செயின், கொஞ்சம் கழுத்தோடு இருக்கும். அதுவும் ஆனந்திக்கு வந்த அன்னைக்கே போட்டாச்சு. மோதிரம் நான் செஞ்சு வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. அது நான் என்னோடய சேவிங்ஸில் தான் செஞ்சு வச்சுருந்தேன், அது போட்டாச்சு. அப்புறம் கரெக்டாக ஆனந்த்ஜி வந்து ஃபெப்ரவரி 14th ஆச்சு. இவர் வந்து எனக்கு ஏதோ கிஃப்ட்டு பொம்மை, ட்ரெஸ்ஸு ஏதோ ஹேமா கூட போய் சர்ப்ரைஸாக ஒரு ஃப்ராக் மாடல் ட்ரெஸ்ஸு, குர்த்தி, அது ஏதோ எடுத்துகிட்டு வந்தார் இதுக்குன்ட்டு, ஃபெப்ரவரி 14th லவ்வர்ஸ் டேக்குன்ட்டு. அப்புறம் எனக்கும் சரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரணும்ல அப்படின்ட்டு நான் சீக்ரெட்டாக இவரை கோயம்புத்தூர் கூப்பிட்டு போகலாம் பர்ச்சேஸ்க்கு அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் லேப்டாப் வாங்கி கொடுத்தேன். எவ்வளோ 50 பக்கம் வந்துருச்சு, போனது வந்தது எல்லாம் சேர்ந்து லேப்டாப் வந்து ஒரு 50,000 வந்துருச்சு. ஹெச்பி வாங்கினோம். ஏன்னா இவருக்கு வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டர் வந்து நீங்கள் முதல்ல பார்லரோட வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து கடை போடலாம், முதல்ல இங்கே ஓடுதான்னு பார்ப்போம், கொஞ்சம் கிளைண்ட்ஸு சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபெப்ரவரியில் லேப்டாப் வாங்கிட்டு வந்துட்டு சீன் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் லேப்டாப் வாங்கியாச்சு, லேப்டாப் கிஃப்ட் பண்ணியிருக்கேன், உலகமே நினச்சிருக்கு எவ்வளோ பெரிய வசதியான பொண்ணு, ஹஸ்பண்டுக்கு வந்து லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கா. ஒரு மண்ணும் கிடையாது. எனக்கு வந்து ஐயோ இவர் 3 மாதம் கழிச்சும் இதே மாதிரி உட்காந்துருவாரோ, எனக்கு வந்து என்னோட எக்ஸ் மாதிரியே ஆயிடுவாரோ, ஏன்னா ஜாதகத்தில் வேறு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எவனை கல்யாணம் பண்ணாலும் அவன் சந்தேகப்படுவான், அவன் வேலைக்கு போக மாட்டான், உங்களை தான் டிபெண்ட் பண்ணி இருப்பான்னு வேறு சொல்லியிருக்காங்கன்ட்டு எனக்கு பயமாயிடுச்சு. அதனால நான் லேப்டாப் வாங்கி கொடுத்து, தயவு செய்து நீங்கள் வந்து 3 மாதத்துக்கு ரெஸ்ட் எடுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கிளைண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுவீங்கன்ட்டு, தயவுசெய்து சர்வீஸ் மட்டும் ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு ஃபெப்ரவரி 14th அந்த மாதிரி நான் வந்து கிளைண்ட்டை சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு சிலர் வந்து கோவிடில் டெட் ஆகிடுச்சு லேப்டாப்பு, நல்ல மூளை ஆனந்துக்கு, நல்ல சர்வீஸ் பார்ப்பார். லேப்டாப்பு பிரிண்டர் கம்ப்யூட்டர் 3மே யாருமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டு கேட்பாங்களே, இவர் வந்து சரியான மூளை. அப்புறம் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, என்னை மாதிரி நிறையா நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அப்போ நல்ல ஹார்ட் ஒர்க்கரு. அப்போ ஏதாச்சும் லேப்டாப் வந்துச்சுன்னா நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் உட்காந்து ரெடி பண்ணிட்டு தான் தூங்கி கொடுப்பாரு, அடுத்த நாளே கொடுத்துருவாரு. அப்போ கிளைண்ட்ஸும் ஹாப்பியாக வாங்கிட்டு போவாங்க, அமௌண்ட்டும் கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவார். எனக்கு முகூர்த்தம் வந்துச்சுன்னா, சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்துச்சுன்னா என் கூட உட்காந்துட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், நான் வந்து டே ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு முகூர்த்த டைமில் 9:30 தானே ஃப்ரீ ஆகும், அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ட்டு சாரீ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இவர் வந்து 1 மணி 2 மணி ஆனாலும் என் கூட உட்காந்துட்டே இருப்பார். அப்போல்லாம் நிறைய சாரியும் வரும், 2-3 சாரீ வரும், அடுத்த நாளே கேட்பாங்க, சரி பண்ணி கொடுத்துடலான்ட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் கூட பண்ணுவேன் சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங். இவர் உட்காந்துட்டே தான் இருப்பார், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனந்த கல்யாணம் பண்ணது வந்து வர்த்து தான், இவரை நம்பினதும் வர்த்து தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வேண்டான்னு சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம் அவன் ஓடிடுவான் ஏமாத்திடுவான் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் இவர் அப்படி இல்லை அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இவர் வந்து சாப்பிடுவார், தூங்குவார், டிவி பார்ப்பார், அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு வந்து காய் கட் பண்ணுறதுல எல்லாமே, வெங்காயம் உரிக்கிறதுலேருந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு என்ன வீட்டு வேலை இருக்கோ எல்லாத்துலேயுமே ஹெல்ப்பும் பண்ணுவார். பாதி தான் பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவார், கோயில் போயிடுவார் அடிக்கடி. நானும் போவேன், ஆனால் அப்புறம் எனக்கு லாஸ் ஆகுது, நான் தான் எப்போவுமே பார்லர் விட்டுட்டு போக மாட்டேன்ல, எப்போவாச்சும் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடிலாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவர் போவார். இவர் வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கும், செந்தில் இருக்கார்ல, நம்ம இது இருக்குல்ல
பாய்ஸ் படமாக ஏதோ ஒரு படத்தில் செந்தில் இருப்பார்ல, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு இத்தனை மணிக்கு போ, அங்கே வந்து சட்டி சோறு கிடைக்கும், பொங்கல் கிடைக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பார்ல. ஆனந்த் வந்து நிறையா கோயில் நான் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் நிறையா நடந்தே போயிடுவார். நடந்து போய் 3 கிலோமீட்டர் அப்படிலாம் நடந்து போய் என்னென்னமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே அந்த கோயில் இருக்குது, இந்த கோயில் இருக்குது. அப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்கன்னா என் ஒய்ஃபுக்கு கொடுங்கன்ட்டு இவரும் சாப்பிட்டு என் ஒய்ஃபுக்கு கொடுங்கன்ட்டு தட்டில் மூடி எடுத்துகிட்டு வந்துடுவார். வரவங்களே எங்கே போனாலும் அப்படி தான், என் ஒய்ஃபுக்கும் கொடுங்கன்னு தொன்னையில் பிரசாதம், தட்டில் பிரசாதம் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவார். அப்போ எனக்கு அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீராக தான் வரும். ஒரு பிரசாதத்தை கூட நானாக இருந்தேன்னா எனக்கு கொடுக்கறதுல பாதி சாப்பிட்டு பாதி எடுத்துகிட்டு வருவேன், இல்லைனா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிடுவேன். இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் உரிமையாக வந்து என் ஒய்ஃபுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு கொடுங்க அப்படி சொல்லி வாங்கிட்டு வரும்போது எனக்கு அது ரொம்ப என்னமோ மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு கசானா கிடச்சிருச்சு எனக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனந்த் என் லைஃப்பில் இருக்கிறது. அப்போ இதை சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப கோடி பணம் கொடுத்தா கூட நம்மளுக்கு கிடைக்காது. அந்த இது மாதிரி இருக்கும். என் பையன் கூட அந்த மாதிரி வந்து எனக்கு எதுவும் எனக்கு தெரிஞ்சு என் பையன் பிறந்ததுலேருந்து ஒரு ரெண்டு ஹாப்பி பர்த்டே ஏதாச்சும் கார்டு மாதிரி செஞ்சான். பேரண்ட்ஸ்க்குன்னு ஏதோ செஞ்சு கொடுக்க சொல்லி ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணி கொடுத்தான் ஒரு கார்டு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு செப்பல் தான் வாங்கி கொடுத்துருக்கான் என் பையன். அப்புறம் இப்போ லிப்ஸ்டிக்ஸு ஆர்டர் போட்டு லிப்ஸ்டிக் தான், அது நான் பிராண்டட் தான், என்ன நினச்சேன்னு தெரில. இப்போ லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தான். அது மாதிரி வேறு எதுவும் வாங்கி கொடுத்ததே இல்லையா பிருத்திவி? அப்போ எனக்கு ஒரு மாதிரி மதர்ஸ் டேக்கெல்லாம் எல்லோரும் என்னென்னமோ வாங்கி கொடுப்பாங்க, இவன் ஃப்ரேம்குள்ளே கூட வரமாட்டான். அதுவும் ஒரு கவலையாக தான் இருக்கும். டிக்டாக்ல ஃப்ரேம்குள்ளே வருவான். கொஞ்சம் அவங்க அப்பா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நான் லைவ் அந்த மாதிரிலாம் ஆனந்திட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இவன் ஃப்ரேம்குள்ளே வரமாட்டான் பிருத்திவி. அப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் தேவை, ஆனால் என் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நீ வந்து காமிச்சிக்க மாட்டியா அவன் மூஞ்சியை, அப்போ நீ உங்கள் அப்பா கூட இருக்கலாம்ல, அந்த மாதிரி நான் நினைப்பேன். அவன் இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான், ஃப்ரேம்குள்ளே இப்போவுமே வரமாட்டானே. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ஆனந்து பெரிய கசானா எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிளைண்ட்ஸ் வருவாங்க, கிளைண்ட்ஸுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் ஆனந்தனா நீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா கிளைண்ட்ஸும் குழந்தை பிறந்தா எப்படி ஜாலியாக வந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி அண்ணாவை கூப்பிடுங்க பேசிட்டு போகிறேன். இவர்கிட்ட தான் நான் ஃபோனில் பேசினேன். நிறைய பேர் ஃபோன்லேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நிறையா கிளைண்ட்ஸ் ஃபோன்லேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நான் தான் சந்தியா, நான் தான் இவங்க, நான் தான் அவங்கன்னு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பேசுவாங்க ஆனந்தும் நல்லா பேசுவார். ஆனந்த் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார். அவங்களுக்கு தான் டைம் ஆச்சுன்ட்டு இவர் வந்து நிறுத்த மாட்டார். காதில் ரத்த வர அளவுக்கு பேசிகிட்டே இருப்பாரா, தொடர்ந்துட்டு எப்போ பார்த்தாலும் மலேசியா பற்றி பேசுவார், இந்தியாவை பற்றி கொஞ்சம் மட்டமாக பேசிகிட்டு இருப்பார், அவங்க நாட்டை பற்றி தான் ரொம்ப பேசிகிட்டு இருப்பார். எல்லோரும் சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் லேட் ஆகுதுன்ட்டு ஓடிடுவாங்க. இவருக்கு வந்து நிறுத்த தெரில பேசுகிறத. இவருக்கு வந்து அந்த லோன்லினஸ், அங்கே நல்லா அப்பப்போ ஃபேமிலி கூட போய் இருப்பார்ல, அப்புறம் அந்த மிஸ் பண்ணுறாரு அவங்க கண்ட்ரி சாப்பாட்டை, அவங்க அம்மாவை எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறாரு. டெய்லி வீடியோ கால் பேசுவோம், ஆனாலும் அவர் வந்து மிஸ் பண்ணுறாரு. அதனால கிளைண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது வந்து அவருக்கு ஒரு மாதிரி நல்ல ஆறுதலாக இருக்குது போல் இருக்குது. ஏன்ட்டையே எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பார். நான் வேறு இப்படி பிருத்திவி வச்சு ரொம்ப மனசு உடஞ்சி கிடக்கிறேன்னா, அப்புறம் பிருத்திவி வீடியோ அனுப்புவான், ஏதாச்சும் மிஸ் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அனுப்புவான். அந்த என்னமோ தமிழான்னு வரும்ல, அவனோட வீடியோலாம் அந்த அம்மா அந்த சாங்கெல்லாம் அனுப்புவான். எனக்கு அப்படியே ரத்த கண்ணீர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மாதம் கூட ஆகலை, ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், February 1st வீக்குன்னு நினைக்கிறேன். அந்த நான் ஆனதுக்கு இதெல்லாம் லேப்டாப் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த டைமில் வந்து நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன். நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் பிருத்திவி என்ன பண்ணுறான்ட்டு. அவன் கிளாஸ்மேட் வந்து என்னோடய கிளைண்ட்டோட பையன். அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு கேட்டேன், பிருத்திவி என்ன பண்ணுறான். அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட போய் தள்ளி விட்டு போயிட்டான். ஒரு வாரத்தில் எக்ஸ் வந்து அங்கே தள்ளி விட்டான். எங்கள் அப்பாட்ட என் தம்பி பையன் சின்னவன் வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கிறான். தாத்தா உயிர், அதனால அங்கேயே இருக்கிறான். எங்கள் அப்பா எப்படியோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச சமையல் பண்ணி அந்த குட்டீஸு யூகேஜி என்னமோ தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ பிருத்திவி அங்கே இருக்கிறான். எப்படி 2 பேரனுங்களும் எங்கள் அம்மா இருந்தால் தெரியாது, எங்கள் அப்பா தனியாக எப்படி பார்ப்பாரு. இவன் 7:30 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும். இவன் ரொம்ப வீக்காக இருக்கான், ஃபெயில் மார்க் எடுக்கிறான். அதனால இவன் 7:30 மணிக்கு கிளாஸில் இருக்கணும், விடிங்க கிளம்புற.
அப்போ எங்கள் அப்பா எப்படி எந்திரிச்சு என்ன பண்ணுவார், காஃபி மட்டும் தான் போட்டு கொடுப்பாரு. அப்போ பிருத்திவிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு முடியாதுல்ல, அவரால் செய்ய முடியாது. அப்புறம் எங்கேயோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு லேடிகிட்ட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அங்கே கிராமத்தில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தக்காளி சாப்பாடு, லெமன் ரைஸு, தயிர் சாப்பாடு 3 ரிப்பீட்டு. அப்புறம் அதுதான் எடுத்துகிட்டு வருவான் ஆண்டி, தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வருவான். அங்கேயே இட்லி சாப்பிட்டு வந்துடுவான், டெய்லி இட்லி சாப்பிட்டு வந்துடுவான் போல் இருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து கெட்டு போச்சு ஆண்டி, நேற்று கெட்டு போச்சு, சும்மா உட்காண்ட்ருந்தான், தக்காளி சாப்பாடு கெட்டு போச்சு, அந்த மாதிரி சொல்கிறாங்க. பழைய சாப்பாட்டில் கிண்டி கொடுத்துட்டாங்க போல் இருக்கு. எனக்கு ஐயோ அவ்வளோ அழுக. ஆனந்துக்கு விதவிதமாக என் கையில் எனக்கு தெரிகிற ரெசிபிலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். டெய்லி ஆனந்த் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு ப்ரேஸ் பண்ணி சாப்பிட்டே இருப்பார். எனக்கு வெயிட்டும் போட ஆரம்பிக்குது ஆனந்துக்கு. அங்கே என் பையன் வத்தலாட்டம் இருக்குன்னா அவன் பார்க்க வருவான். அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி வச்சுருப்பேன், செஞ்சு வச்சுருப்பேன். எது கொடுத்தாலும் ரோட்லேயே வாங்கி சாப்பிட்டு என்னை வந்து வீட்டுக்குள்ளே அவனுக்கு வந்து இவன் ஆனந்த் இருக்கிறனால நான் வரமாட்டேன், இவன் இருக்கிறனால நான் வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே வரமாட்டான். வெளியே பார்லருக்கு வெளியே நின்று எதுனாலும் கொடுத்தா சாப்பிட்டுட்டு பால்கோவாலாம் கொடுத்தா வேணும்னு நக்கிட்டு என்னைய ரோட்டில் நிற்க வச்சு திங்கி வச்சிட்டல, அந்த மாதிரி அவனும். அப்புறம் நான் அவன் அழுக, அப்படியே போயிடுவான் கொஞ்ச நேரத்தில். இப்படி வீட்டுக்குள்ளே வர விடாமல் பண்ணிட்டேன் சுச்சுவேஷன் அப்படின்ட்டு. அப்புறம் அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா டெய்லி வந்து பார்க்குறான், ஆனால் இந்த மாதிரி இது பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்புறம் நானே சொல்லிட்டேன், நான் லஞ்சு கொடுத்துட்றேன் இந்த பையன்ட்ட, கிளைண்ட்டோட பையன்ட்ட, கிளாஸ்மேட்டை அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்கு காலையிலே நானும் ஆனந்தும் அப்போல்லாம் வாக்கிங் போவோம் டெய்லி. போயிட்டு அவன் 7:30 மணிக்கு கிளம்புவான். அப்போவே சமையல் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் முட்டை வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் அந்த பையனுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு, அவங்க பாட்டி தான் சமைக்கிறாங்க, அவங்க அம்மா மில் ஒர்க்கரு, அப்பா இல்லை அந்த பையனுக்கு. அதனால் அவனுக்கும் கொஞ்சம் ஏதாச்சும் கொடுத்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து மாற்றி எடுத்துகிட்டு வருவேன். ஒரு நாள் கொடுத்ததை போய் வாங்கிட்டு அடுத்தது டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு அப்படி வருவேன். அப்புறம் அப்படியே போயிட்டுருக்குது. ஆனந்த் அந்த பாட்டிகிட்டலாம் உட்காந்து பேசிட்டு, பாருங்கள் அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறான், ஆனால் இவங்க இப்படி உயிரை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வருவோம் 2 பேரும் கொடுத்துட்டு. அப்படியே போயிட்டுருக்கு. அவங்களே டோட்டலாக 1.5 மாதம் தான் இருந்தான் பிருத்திவி எங்கள் அப்பா வீட்டில். அப்புறம் அவனே ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு டிக்கிலாம் வலிக்குது, நைட்டெல்லாம் தாத்தா வந்து சப்பாத்தி வாங்கிட்டு வர சொல்கிறாரு, ஹோட்டலில் நின்று வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடித்து சப்பாத்தி வாங்கிட்டு போனால் அங்கே போய் படிக்கலான்னு உட்காந்தா இவன் வந்து அண்ணான்னு டிஸ்டர்ப் பண்ணுறான். 2 பெட்ரூம் இருக்குது ஸ்கூலில் இருக்க வீட்டில், ஆனாலும் டிஸ்டர்ப் பண்ணுறான் அந்த மாதிரி சொல்கிறான் பிருத்திவி. எனக்கு டிக்கிலாம் வலிக்குது, டெய்லி 40 கிலோமீட்டர் 20 40 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்கிறான் பிருத்திவி. எனக்கு என்னடா பண்ணுற, சரி வந்துடுடான்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக ஒரு 1.25 மாதம் ஆனதுக்கப்புறம் சரி எங்கள் அப்பா வாடகை கொடுக்குறாராம்மா ரூமுக்கு, நான் வந்து ரூமுக்கு வந்துடுறேன், நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்துருங்க, என்னை காலையில் எழுப்பி விட்ருங்க அப்படின்னு. சரின்ட்டு எஸ்ஆர்எஸ் மண்டபத்து பக்கத்தில் ஒரு பசங்க கூட தங்குற மாதிரி இவனுக்கு தனியாக ஒரு ரூமு ஏதோ 3000 ரூபாவோ என்னமோ இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பா அதுக்கு ஒத்து வந்து சரி ரூம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் தான் சாப்பாடு கொடுக்குறேன்ல, அவர் ரூமுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, எந்த தொலைய மாட்டேங்கிறான். நான் ஃபோன் பண்ணுவேன். சில டைமு ஆட்டோக்காரங்களை சொல்லி போய் எழுப்ப சொல்லுவேன். ஆட்டோக்காரங்களுக்கு 70 ருபீஸ் 100 ருபீஸ் கொடுக்கணும் எழுப்புறதுக்கு. அப்படி ஒரு 10-15 நாள் அப்படி போச்சு. ஒரு 15 நாள் அப்படி தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சொல்லிட்டேன், என்னால் முடியல, டெய்லி 100 ரூபா கொடுத்து ஆட்டோக்காரங்களை வந்து எழுப்பி விட சொல்லி அவங்க போகணும்ல, அதனால என்னால் முடியலடா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் காலி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அது ஒத்து வரல. வந்து டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு தான் போவான், வந்து சாப்பிடுவான். ஆனால் பார்லர் ரூமில் வந்து சாப்பிட ஆரம்பித்தான். உள்ளே வரமாட்டேன், பார்லர் ரூமில் தான் வருவேன்ட்டு. அப்புறம் அப்படியே போச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஒரு நாள் இங்கே பாரு, அவரை திட்ட வேண்டாம், அடிக்க வேண்டாம், மற்றபடி நீ வந்து உனக்கு வேண்டி தான் இந்த வீடே உங்கள் அப்பனுக்கும் உனக்கு வேண்டி தான் கட்டினேன். நீங்கள் வந்து சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும்னு தான் நான் வந்து இந்த தாஜ்மஹாலை கட்டினேன். ஷாஜஹான் தான் மும்தாஜுக்கு வேண்டி கட்டினார். இந்த மும்தாஜ் வந்து ஷாஜஹானுக்கும், ஷாஜஹானோட பையன் பேர் டக்குன்னு மறந்துருச்சே, ஜூனியர் ஷாஜஹானுக்கும் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தானே வீடு பாத் டப்பு எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குல்ல, கீழே இருக்க ரூமோட அங்கே தான் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், அதனால் வந்துரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கரெக்டாக 1.5 மாதத்தில் பிருத்திவி வந்துட்டான். எப்போ ஜனவரியில் போனான்னா, ஜனவரி ஃபெப்ரவரி லாஸ்ட்லலாம் வந்துட்டான்னு நினைக்கிறேன்.
அப்போ கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் அவுட்டு. ஆனந்திக்கு செலவு பண்ணது 1,00,000 ரூபா வரைக்கும் அவுட்டு. அப்புறம் அந்த வருஷம் அந்த 12th படித்தான்ல ஒருவங்களே, எக்ஸ் வந்து எல்ஐசியோ ஹெல்த் இன்சூரன்ஸோ பிருத்விக்கு ஃபீஸோ எல்கேஜியிலேருந்து எங்கேயுமே ஃபீஸே கட்ட மாட்டான். ஏன் ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் ஸ்வைப் பண்ணி கட்டுவான், கையில் இருக்க அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் கட்டுவான். என்றைக்குமே அவன் ஃபீஸே கட்டினதில்லை. ஆனால் அந்த 12th மட்டும் டிவிஏ போட்டிருக்கிறனால டிவிஏல காமிக்கணும்ல, அந்த ரெசிப்ட் காமிச்சு நான் பணம் கொடுத்துட்ருக்கேன், அதனால நான் வந்து இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ரெசிப்ட் வேணும்ல, அதனால் 12th ஃபீஸ் மட்டும்தான் 40,000 42,000 அவன் கட்டியிருக்கான். அப்போ எனக்கு அந்த 22ல் வந்து எனக்கு அந்த ஃபீஸ் 22ல் 21லேயே நினைக்கிறேன் 12th ஃபீஸு, அந்த ஃபீஸோட அமௌண்ட்டு மிச்சம். அதனால தான் அந்த 2.5 லட்சம் ரூபா என்கிட்ட சேர்ந்ததுக்கு காரணம். அப்புறம் என்னாச்சு, கரெக்டாக ஃபெப்ரவரி போச்சா, இப்படி இவன் வந்துட்டான், சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நான் மார்ச் வந்துச்சு, மார்ச்சில் வந்து ஆனந்தோட பர்த்டே வரும், அதுக்கு செலவு பண்ணேன். அப்புறம் மார்ச்சில் வந்து இவர் வந்து கல்யாணத்துக்கு மட்டுமே 25,000 ரூபா ஆயிடுச்சு ரோக்லே. அதுவும் கேல்குலேஷனில் வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு 25,000 ரூபா ப்ளஸ் ஒரு 5,000 ரூபா வந்து 3 விட்னஸ் கூப்பிட்டு போனது, அவங்களுக்கு சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து 30,000 ரூபா கணக்கு கல்யாணத்துக்கும் ஆயிடுச்சு, செலவாயிடுச்சு. அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் பிருத்திவிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருப்பேன், அவன் கேட்குற காசெல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அப்படி குறைஞ்சிருச்சு. அப்புறம் கரெக்டாக மார்ச் வந்தோடனே இவருக்கு வருது, லேப்டாப்பில் வந்து 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரி வருது. கிளைண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுக்கறத வச்சு 2,000 ரூபா 3,000 ரூபா வருது. இவர் அது எனக்கு கொடுக்குறாரு, செலவுக்கு கொடுக்குறாரு. கல்யாண ட்ரெஸ் எடுக்க போகும்போது இவர் வந்து இன்டர்நேஷ்னல் கார்டு எடுத்துகிட்டு வந்திருந்தார்ல, அப்போ என்னோட காசு பேலன்ஸ் இருக்குது போல் இருக்கு, அதில் 5,000 ரூபா கொடுத்தாரு. ட்ரெஸ் வாங்குறதுக்கு, கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து 7,000 ரூபா ஆச்சு. 5,000 ரூபா ஆனந்த் போட்டார், நான் 2,000 ரூபா தான் போட்டேன். அப்புறம் கல்யாண செலவு பார்த்துக்கிட்டேன். அப்போ அதில் ஒரு 5,000 ரூபா கொடுத்தாரா. அப்புறம் மார்ச்சில் வந்து கேட்குறாரு, நம்ம வந்து ஆலப்பி போகலாம், நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல, நான் வந்து எக்ஸு கூட ஆலப்பி ஹவுஸ் போட்டில் போய் ஸ்டே பண்ணதெல்லாம் ஃபோட்டோவே அனுப்பிச்சிருக்கேன் ஆனந்த்க்கு, அப்போ போகலாம், நம்ம ஆலப்பி போகலாம் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு வந்து காசு கரைஞ்சிட்டே இருக்கா, எனக்கு பயமாயிடுச்சு. இவர் வந்து வேலைக்கு போவாரா போக மாட்டாரா, இவர் சம்பாரிச்சு கொடுப்பாரா, இவர்கிட்ட காசு இருக்கா இல்லையா கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. 5 லட்ச ரூபா கொண்டு வரேன், நீங்கள் உங்களை பார்த்துக்க சொல்லி தானே பேச்சே வந்து நீங்கள் உங்களோட செலவு பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் இந்தியா வாங்க, நான் வந்து என் பையனுக்கும் எனக்கும் பார்த்துக்குவேன் தான் பேச்சு. அப்போ எப்படிடா கேட்குறது அப்படின்ட்டு மார்ச்சில் ஆலப்பி போகலான்னு சொல்கிறாரு. அப்போது நான் என்ன சொல்லிட்டேன், ஆலப்பிக்கு வந்து 22,000 ரூபா பக்கம் ஆயிரும், 25 பக்கம் ஆயிரும், நம்ம 25 ரூபா எடுத்துகிட்டு போகணும், எனக்கு இவ்வளோ காசு செலவாயிடுச்சுல நீங்கள் வந்ததுலேருந்து, அதனால் நீங்கள் போட்டால் தான் நான் வந்து ஆலப்பி போவேன், பாதியாச்சும் போடுங்க அப்படின்னோடனே அவர் திருப்பி இன்டர்நேஷ்னல் கார்டு ஸ்வைப் பண்ணி அப்புறம் ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு வந்தார். டோட்டலாக 15 ரூபா அந்த 3 மாதத்தில் இவர் செலவு பண்ணியிருக்காரு. எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போது தான் மார்ச் வந்துருச்சா, எடுத்துகிட்டு வரும்போது என்னையை கூப்பிட்டு போய் தான் எஸ்பிஐயில் ஸ்வைப் பண்ணார் இன்டர்நேஷ்னல் கார்டு. ஸ்வைப் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அவர் காமிக்கிறாரு, நீங்கள் ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு, ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்ட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு 1,80,000 ரூபா அவரோட அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸ்வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1,80,000 ரூபா இருக்குதுன்னு எனக்கு தெரிய வருது. ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லிட்டார் என்கிட்ட, நீங்கள் எடுத்துக்கோங்க, எதுக்குன்னு தெரில, எனக்கு செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னார். அப்போது ஓகே, மனசுக்கு கொஞ்சமாச்சு சரி 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தாரோ இல்லையோ, ஒன்றுமே இல்லாமல் வரல, 1,80,000 ரூபா இருக்குல்ல இப்போது ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாயிடுச்சு மார்ச்சில். அப்புறம் சந்தோஷமாக ஆலப்பி போயிட்டு கொல்லமில் வந்து ஒரு ஃபேமிலி, அந்த இது வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு அக்கா, அம்முன்னு சொல்லி ஒரு அக்கா, அவங்களது ஹாப்பி ஹோம்னு இருக்கும். அவங்க அந்த அம்மு அக்கா வந்து கொல்லத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால நாங்கள் ஆலப்பி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் போனோம் ஆலப்பி. அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் கொல்லம் போயிட்டு கொல்லத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் தான் ஸ்டே. ஆனால் கால் பண்ணால் அவங்க எடுக்கலை, பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்புறம் எனக்கு என்னடா கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, நாங்கள் ரூம் போட்டோம். ரூம் போட்டதுக்கப்புறம் கொல்லத்தில் ரூம் போட்டு சரி பக்கத்தில் பீச் பக்கத்துலேயே ரூம் போட்டு நம்ம பீச்சில் போய் பீச்லேயாச்சும் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பலாம், அவங்க விருந்து கொடுக்காட்டி பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் கோவம் தான் அம்மு அக்கா மேலே. அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் நாங்கள் ஹோட்டலில் இருக்கும்போது கால் பண்ணி நிறையா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் வரோம், உங்களை லஞ்சு கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் வந்து கிளம்புறோம் அன்னைக்கு, அப்போ லஞ்சு கண்டிப்பாக
கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்க ஹோட்டலுக்கு. அவங்க மருமக, பையன், பேரன், அம்மா, அக்கா எல்லோரும் வந்தாங்க. எங்களுக்கு வந்து செட்டு முண்டு எனக்கு வேண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனந்துக்கு வந்து அதே சில்வர் கலரில் பட்டு வேஷ்டி சட்டை மாதிரி, பட்டில் காட்டனில் வேஷ்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு செட்டு முண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, கிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு. அங்கே வந்து சும்மா ஒரு டின் ஷீட்டில் தான் இருக்கும், அந்த இது ரெஸ்டாரண்ட் மாதிரி டின் ஷீட்டு தான் இருக்கும். ஆனால் அவங்களோட அந்த ஒத்தன்டிக் கேரளா ஃபுட் வந்து சீ ஃபுட் வந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாம் அந்த சிப்பி கிப்பி எல்லாமே கிடைக்கும் போல் இருக்குது. அப்போ அவங்க சூப்பராக சீ ஃபுட் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கிராப்லேருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி நல்லா செலவு பண்ணி நல்லா சாப்பிட வச்சு அவங்க தான் எங்களை வந்து ட்ரெயினில் கொல்லம்லேருந்து ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வேண்டி மருமக எல்லாருமே வந்தாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அம்மா அக்காவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவங்க அப்படி பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் ஆலப்பி போயிட்டு வந்தாச்சு ரோகில். ஆலப்பி போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3 மாதம் கம்ப்ளீட் ஆகுதா. இவர் பர்த்டே வந்துருச்சு 25ஆம் தேதி. அதுக்கும் சும்மா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் சிம்பிளாக காசு கம்மியாகிட்டே இருக்கிறனால எனக்கு வந்து காலேஜுக்கு லட்சமாக கட்டணும், அதுக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் மார்ச் லாஸ்ட் வந்தோடனே கப்பல் டிஷர்ட்டு, நார்மலாக கேக்கு அது மட்டும் வாங்கிட்டு 3 மாதம் முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் ஆனந்திட்ட சொல்கிறேன், எப்போ தான் வேலை தேட போகிறீங்க, எதுக்கு இப்படி வீட்டிலே உட்காந்துருக்கீங்க, எதுக்கு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, அவர் கண்ணில் பார்க்குறாருல கேபிள் கொடுக்கணும், கேபிள் போட்டாச்சு, கேபிள் நான் முன்னாடி போடாமல் வச்சுருந்தேன் பார்க்குறது இல்லைன்ட்டு கேபிள் போட்டாச்சு. அவருக்கு வேண்டி தான் வைஃபை போட்டுச்சு, அவரோட பிஸ்னஸ்க்கு வைஃபை தேவைப்படும் அப்படின்ட்டு போட்டுச்சு. நிறையா விசிட்டிங் கார்டு அடித்தேன், போர்டு ரெடி பண்ணேன், நிறையா அவருக்கு வேண்டி அந்த ப்ரொஃபஷனுக்கு வேண்டியும் கொஞ்சம் காசு செலவு பண்ணேன். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா இவர் பாட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பார்க்குறாரு, பிருத்திவி காசு கொடுக்குறேன், ஏதாச்சும் ப்ளம்பிங் வேலை, சின்ன வேலை ஏதாச்சும் வீட்டில் வந்துட்டுருக்குல ஒரு லீக்கேஜ் இருந்துச்சு. அதையும் நாங்கள் இவர் வந்ததுக்கப்புறம் தான் சரி பண்ணோம். மேல் வீட்டில் லீக்கேஜ் வந்து 22,000 வந்துருச்சு. அப்போ எனக்கு அப்படியே காசு கரைஞ்சிட்டே இருக்குது, டெய்லி கரைஞ்சிட்டே இருக்குது. இவர் வந்து 2,000 3,000 தான் கொடுக்குறாரு, அவரோட சாப்பாட்டுக்கே அது பத்தாதே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய நான்வெஜ் எல்லாம் முதல்ல சாப்பிட மாட்டோம். என் எக்ஸ் வந்து பியூர் வெஜ்ஜு, அதனால் கருவாடோ எதுவுமே சாப்பிட மாட்டோம். இவர் வந்ததுக்கப்புறம் நிறையா கருவாடு, ஃபிஷ்ஷு, சிக்கனு நிறையா வாங்கிட்டே இருக்கிறேன். நிறையா காசு போயிட்டே இருக்குது. இவரும் செய்வார், அந்த கருவாடு நிறையா செய்வார், இவரே கொஞ்சம் குக்கிங் செய்வார்ல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம். அப்போ எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா அடுத்த எக்ஸு தான் போல் இருக்கு, எக்ஸோட ஆவி அப்படியே வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இவர் சாமி ரூமை வந்து நான் வந்து எல்லாமே ஓரளவு க்ளீனாக தான் வச்சுருப்பேன், ரொம்ப கசகசன்னு போட மாட்டேன், ஒரு பேசிக் ஹைஜீனிக்காக வச்சுருப்பேன். சாமி ரூமில் வந்து கீழே இருக்கிற தரையோடு இருக்கிற இடம் வந்து எங்களோட கல்யாண ஆல்பம், எக்ஸ் கூட எடுத்த அந்த கல்யாண ஆல்பம்மு, அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஜாமானெல்லாம் அது கசகசன்னு இருக்கும். கீழே மேலே மட்டும் க்ளீன் பண்ணிடுவேன், கீழே அவ்வளோக்கா க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன் 2 வருஷமாகவே அப்படி தான் கிடந்துச்சு. அப்போ ஆனந்த் இருந்துட்டு ஃப்ரீ டைம் இருக்குமா நிறையா வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுவார், அதை எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார்ல. அப்புறம் செடி வளர்க்க ஆரம்பித்தார், செடி வாங்கி கொடுத்தேன். டெரஸ் அழகாகிடுச்சு செடியெல்லாம் வச்சு. நான்லாம் செடியை வளர்க்க மாட்டேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயம், டிஃப்ரெண்ட்டான ஹாப்பினஸ் எல்லாம் கிடச்சிட்டே இருந்துச்சு ஆனஞ்சிட்ட. அப்புறம் பெட் ஷேரிங்கும் அந்த மாதிரி தான். ஒரு பாட்டு வரும்ல, கட்டிலுக்கு கெட்டிக்கார நீ வந்து கட்டிலுக்கு கெட்டிக்கார, அப்படி ஏதோ பாட்டு வரும்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப நம்மளை ட்ரபிளும் பண்ண மாட்டார். பெட் ஷேரிங் விஷயத்துலையும் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி இது பண்ண மாட்டார். அப்புறம் வந்து மென்சஸ் ஆகிட்டு இருப்பேன்ல, மென்சஸ் ஆகிறது வந்து நான் கொஞ்ச நாளாகவே துணி தான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரேஷஸ் மாதிரி ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு, சைடில் கால்லலாம் ரேஷஸ் வர ஆரம்பித்தோன்னே நான் திருப்பி காட்டன் துணி, இந்த லுங்கி கிங்கி பனியனு இந்த மாதிரி இருக்கிறது, பிருத்திவியோடது இவரோடது ஏதாச்சும் வேஸ்ட் பனியன், அதை தான் வந்து பேடுக்கு பதிலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்போ அந்த 3 நாள் துணியை வந்து கரெக்டாக 3 நாள் தான் ஆவேன். அப்போ ஆனஞ்சி வந்து அதை மெனக்கெட்டு எரி வச்சுட்டு வருவார். பீரியட்ஸ் துணியை வந்து அருவறுப்படாமல் கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி எரி வைப்பார். அதெல்லாம் அப்படியே ஆனந்த கண்ணீர் வரும். ஐயோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதை வந்து எரிய வைக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒரு நாள் எரிய வச்சதில்லை என்னோடய பீரியட்ஸ் துணியை. நானும் எப்போ எரிய வச்சதில்லை, டஸ்ட்பினில் போட்டுருவோம்ல கவர் பண்ணி. இவர் போய் எரிய வச்சோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காசு என்ன காசு, இவர் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் வர்ச்சுவலி எனக்கு வந்து மாரல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு, நான் முகூர்த்தத்தில் சம்பாரித்த காசெல்லாம் வந்து இவருக்கு 50-50 கொடுக்கணும்ல. அப்போ நான் மனசை தேத்திக்குவேன், காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ லட்சம் போனாலும் இவர் வந்து வர்த்து நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த பீரியட்ஸ் துணிலாம் இது பண்ணுறாரு அப்படின்ட்டு, எரி வைக்கிறாரு அப்படின்ட்டு. மார்ச் போச்சு உறவுகளே, 2022 மார்ச் போச்சு.
அப்புறம் வேலைக்கு போங்கன்ட்டு புஷ் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கேன். ஆனால் இவர் வந்து இதை வேலை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணி இருக்காங்கல்ல, அந்த எங்கள் கெடா வீட்டுக்கு வந்தாங்கள்ல, பூர்ணிகிட்ட கூட சொல்லி புலம்பி நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன். புலம்புனோடனே வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு புலம்புனோடனே பூர்ணி வந்து ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. போய் இன்டர்வியூ மாதிரிலாம் போயிட்டு வந்தார். ஆனால் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இவருக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே 2000 3000 4000 அந்த மாதிரி தான் வருமானம் வந்துட்டுருக்கு. அதை கரெக்டாக கிராசரி வாங்குறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவார். ஆனால் அந்த இன்டர்நேஷ்னல் கார்டில் என்ன சொல்லிட்டாரு, காசு எடுக்கும்போது 10,000 எடுத்தால் 3000 போகுது கமிஷன் மாதிரி அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அப்போ எப்படி அந்த இன்டர்நேஷ்னல் கார்டில் எடுக்க வைக்க? அதுக்கும் வழி இல்லைல்ல. பாவம் 10,000 3000 நம்ம புருஷன் தானே போகுது, பார்த்துக்கலாம், நாட்டுக்கு போகும்போது கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு பண கஷ்டம் வந்தால் எங்கே போகிறாரு அப்படின்னு நான் இவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கு. மார்ச் போச்சு. ஏப்ரலில் என்னோடய பர்த்டேக்கு பலூனில் சின்ன சின்ன பேப்பர் கட் பண்ணி ரொம்ப காசு செலவு பண்ணலைனாலும் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். சின்ன சின்ன சந்தோஷம். என் பர்த்டே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். பலூன்லேருந்து பலூனை உடச்சி விடுவார், பேப்பர்லாம் விழுகும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பர்த்டே ஏப்ரலில் கொண்டாடினது 2022. அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கு உறவுகளே. அப்புறம் ஆகஸ்ட் வந்துச்சு. ஆகஸ்ட் வந்தோடனே பிருத்திவி வந்து காலேஜ் போகிற டைம் வந்துருச்சு. எக்ஸு வந்து இவன் காலேஜ் சேர்ற டைம் வரும்போது இவன் வந்து ஆனந்திட்ட இன்றைக்கி வரைக்கும் பேச மாட்டான். இந்த 4 வருஷம் ஆகும்போது பேச மாட்டான். ஆனால் அமைதியாக அவன் பாட்டுக்கு இருப்பான். வருஷத்தில் ஒரு தடவை சண்டை வரும். எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துச்சுன்னா ஆனந்தை வந்து கெட்ட வார்த்தை பேசுவான். ஆனந்த் நல்ல மனுஷனாக இருக்கிறனால பரவாயில்ல, அவன் புத்தி அப்படி தான் அப்படின்ட்டு அதை எனக்கு வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காரு. வருஷம் அடிதடி வரும் எனக்கும் பிருத்விக்கும். ஆனால் அவர் வந்து சகிச்சுட்டு போயிட்டுருக்காரு. 2 பேரும் பேச மாட்டாங்க. அப்புறம் கரெக்டாக ஆகஸ்ட் வந்தோடனே என்கிட்ட மிச்சம் இருக்கிற அத்தனை பணம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்கும்ல. கல்யாண மேக்கப் போனேன், கிளைண்ட்ஸ் வந்தாங்க, நல்லா பார்லர் அந்த டைமில் ஓடிச்சு. ஆனந்த் வந்ததுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன். ஃபீஸ் கட்டுற டைம் வந்துருச்சு. ஃபீஸ் கட்டிட்டு வந்தோடனே என்கிட்ட இருக்கிற அத்தனை பணமும் போய் 2000 3000 தான் திருப்பி பேங்க்கில் இருக்குது. 2 பேங்க்லேயும் சேர்த்தா 5000 வரும். எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஏன்னா இவனது வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் எடுத்தாங்க. கவுன்சிலிங்கெல்லாம் போட வேண்டாம், 5000 வேஸ்ட் பண்ண வேண்டாம், 45 38 37 அப்படி தான் மார்க்ஸ் எடுத்திருக்கான் மெயின் சப்ஜெக்டில். நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எடுத்துக்கிறோம், கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வருஷம் வந்துடும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் என்ன பண்ணுறான், நாதாரி நாயி, இவன் நாங்கள் இழுத்துக்கிறதுக்கு நினச்சானா என்ன நினச்சான்னு தெரியல. ஆனால் பிஏ டிஃபென்ஸு அப்படின்னு ராமு காலேஜ்னு அங்கே பொள்ளாச்சியில் இருக்குது. அங்கே நான் பேசிட்டேன். அங்கே வந்து ஃபீஸு அகாமடேஷன் எல்லாம் சேர்ந்தே 60,000 தான். அதனால நான் அங்கே தான் சேர்த்த போகிறேன் பையனை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் அப்போ பேசுகிறான். ஏன்னா பிருத்திவி வச்சு பேசணும்ல காலேஜில் சேர்க்கறதுக்கு, அதனால பேசுகிறான். அப்புறம் நான் சொல்லிட்டேன், அப்படிலாம் சேர்க்க தேவையில்லை, இவன் வந்து பைலட் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தான் சின்னதுலேருந்து. இவனோட ஆசை பைலட் ஆகலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறதாச்சும் அவன் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல. ஒரு வாரம் நான் பிருத்திவிக்கு உட்காந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன். அவன் வீட்டில் தானே இருக்கான். எக்ஸாம் மார்ச்சில் முடிஞ்சிடும்ல, மார்ச்சில் அதுலேருந்து அவன் வீட்டில் தானே இருக்கான். பிருத்திவி பொள்ளாச்சி போவான் வருவான் அப்படி இருந்துட்டு இருந்தான். எங்கள் அப்பா வீட்டுக்கு போவான், அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணுவான், வருவான், ஸ்கூலில் பல்லடத்தில் இப்படி தான் இருந்துட்டுருக்கான். ஒரு வாரம் நான் வந்து பிருத்திவிக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். ஆக்சுவலி அவன் வந்து சாப்பிட்ற தட்டிலே ஓட்ட போடுற ஜாதி தான் பிருத்திவி. எனக்கு வந்து ஆனந்த் மேலே இருக்க கோவத்தை என் மேலே தான் இன்டைரக்டாக காமிச்சிட்ருக்கான். வீட்லேயும் நிறையா பிரச்சனை தான் பண்ணிகிட்ருப்பான் இன்டைரக்டாக. இவர் சாமி வச்சுருப்பார், வெளியே ஹனுமான் வச்சுருப்பார், அங்கே போய் வேணுன்ட்டே செப்பல் வைப்பான். ஏதாச்சும் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே கோல்டு வார் எப்போவுமே இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் நான் வந்து ரெஃபரியாக இருக்கேன், பெருசாகாமல் நான் பார்த்துட்ருக்கேன் வரவங்களே. அப்போ அது மென்டல் டார்ச்சர் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கான் பிருத்திவி. சிலது செஞ்சு வைப்பேன், சாப்பிட மாட்டான். அவன் சாப்பிடாதனால ஆனந்த் வந்து அவர் தானே போய் வாங்கிட்டு வருவார். நான் கேஷ் கொடுத்தாலும் அவர் செலவு பண்ணலன்னு நான் செலவு பண்ணாலும் அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார். எல்லா வேலையும் செய்வார்ல, வாங்குறது, வீட்டில் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே. அப்போ அவருக்கு எரிச்சல் ஆகும், இவன் ஏன் இப்படி சாப்பிட மாட்டேங்கிறான், திமுருக்குனே பண்ணுறான், வேணும்ன்ட்டு பண்ணுறான்னு. இவங்க 2 பேர், இவர் என் காதை நிறைக்க, நான் வந்து அவன் என் பையன் குப்பையில் போட்டாலும் உங்களுக்கு என்ன, உங்கள் காசாக போகுது, நான் தானே கிராசரி வாங்குறேன் அப்படின்ட்டு நான் திமுறாக பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்குது. ஆகஸ்ட்டில் இப்படி போயிட்டுருக்குது. ஒரு வாரம் உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்து, தம்பி நான் வந்து நெஹ்ருவில் பேசிட்டேன், அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டோட தான் நீ வெளியே வருவேன், 40,000 50,000 சம்பாத்தியத்தோடு தான் வெளியே வருவேன். உங்கள் அப்பா சொல்கிறது வந்து அங்கே பிளேஸ்மெண்ட்லாம் கிடையாது. ராமு காலேஜ் நான் வந்து கிளைண்ட்ஸ் வச்சு விசாரிச்சிட்டேன், பொள்ளாச்சி கிளைண்ட்ஸ் வச்சு விசாரிச்சிட்டேன், அது வந்து உருப்படியான காலேஜ் கிடையாது, உன்னோட இன்டெலெக்ட்
ரிஜெக்டே போயிடுவாங்க சேர்ந்தனா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ஓகே சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸு இப்போ பிருத்திவி ஷோல்டரில் வச்சு ஷூட் பண்ணுறான் என்னைய. என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க காலேஜ் போகும்போது, சரி நீ வந்து ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்குற, நீ நல்ல அம்மா, நீ நல்லா பார்த்துக்கிற, நான் வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிடுறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் ஒரு இதை எடுத்துக்கிறேன், நீ ஒன்று பாரு அப்படின்னு தான் ஒரு நல்ல ஆம்பளை சொல்லுவான். ஆனால் இவன் ஆம்பளையா என்ன கேட்டகரின்னு எனக்கு தெரியலையா, உடனே சொல்கிறான், நான் சொல்கிற காலேஜில் சேர்க்கலைன்னா நீ வந்து இதுக்கு 2.5 லட்ச ரூபா ஆகுதுல, நீ பாதி நான் பாதி தான் கட்டுவேன், நான் பாதி தான் கொடுப்பேன், நான் ஃபுல்லாக கொடுக்க மாட்டேன், எனக்கெல்லாம் அவ்வளோலாம் நான் காசு செலவு பண்ண மாட்டேன், என்னால் வந்து 60,000 தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் அவர்களே. இப்போ அவன் என் கூட இருந்தானா, என் கேள்வி என்ன எக்ஸிட்டனா, நாதாரி நாயே உன் பொண்டாட்டி கூட நீ இருந்தனா, பொண்டாட்டி மாத்திரை செலவு, பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுறது, பிள்ளைக்கு சாப்பாடு போடுறது, வாடகை வீடாக இருந்தால் வாடகை கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, அதுக்கு மேலே குழந்தையோட ஃபீஸ் கட்டுறது, இப்படி தானே ஒரு ஆம்பளை பண்ணுவான், கல்யாணம் ஆம்பளை இதுதானே பண்ணுவான். ஆனால் இந்த நாதாரி ஃபீஸ் கட்டுறதுக்கே இந்த மாதிரி பேசுகிறான். அப்புறம் நம்ம விளாட முடியுமா பிருத்திவி ஃப்யூச்சரை வச்சு? சரி பரவாயில்ல நான் பாதி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் போய் கட்ட போகிறவர்களே ஜாயின் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபீஸ் கட்ட போகிறவர்களே ஃபீஸ் கட்ட இதோட முடிச்சுக்கிறேன். ஃபீஸ் கட்ட போகும்போது இது ஓரியன்டேஷன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து ஃபீஸ் கட்டிட்டு ஓரியன்டேஷனும் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ நான் போகிறேன் வரவங்களே, இங்கேருந்து கால் டாக்ஸி புக் பண்ணி, அவங்க காலேஜ் வந்து திருமாலயம்பாளையம் பாலக்காடு ரோடு, போகிறதுக்கே 900 கேட்குறாங்க கால் டாக்ஸியில். 900 நான் வந்து இது பேசிட்டேன், 3 ஹார்ஸோ 4 ஹார்ஸோ பேக்கேஜ் பேசிட்டேன், 1600 பக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா கூட தான் நான் வருவேன், உன் கூட வரமாட்டேன் அப்படின்ட்டு இங்கேருந்து நான் காரில் தானே போகிறேன், நான் தனியாக தானே போகிறேன் சொல்லிட்டான். ஆனந்த கூப்பிட்டு வந்த நான் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்ட்டு, அதனால நான் தனியாக தான் போகிறேன். அப்போ என் கூட வந்து தொலைய வேண்டியதானே மூதேவி. என்ன பண்ணுறான், எங்கள் அப்பன் கூட தான் நொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பனை இங்கே கூப்பிட்டு, அவங்க அப்பா அங்கேருந்து பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வரணும், இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து டைரெக்டாக போனால் அவனுக்கு பெட்ரோல் காசு கம்மி தானே. ஆனால் 2 மூதேவிங்களும் சேர்ந்து இல்லை நான் எங்கள் அப்பா கூட தான் போவேன்னு சொல்லிட்டு அவன் வரான் அவங்க அப்பா கூட வரவங்களே. நான் வந்து ஃபீஸ் போய் முதல்ல கட்டிட்டு, முதல் ஆளாக போய் ஃபீஸை கட்டிட்டு கூகுள் பே பண்ணிவிட்டு அங்கே ஓரியன்டேஷனில் போய் உட்காந்துட்ருக்கேன். பிருத்திவிக்கு ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கேன் வந்துட்டியான்னு சொல்லி. வந்தாச்சு அப்படின்ட்டு அவன் வந்து ரைட் சைடில் எங்கேயோ உட்காண்ட்ருக்கான் அவங்க அப்பன் கூட, நான் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ அவங்க அப்பனே ஃபீஸ் கட்டுறான், இப்போ நான் வந்து நம்பி இங்கே உட்காந்துட்டு ஃபீஸும் கட்டுறது பிடிக்கல. ஏன்னா வருஷம் அவன் 12th போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 11th வரைக்குமே ஃபஸ்ட்டு டே ஸ்கூலில் வந்து சின்ன குழந்தையாட்டம் கண்டிப்பாக பிடிவாதம் பண்ணி நான் போய் உட்கார வச்சுட்டு வருவேன் கிளாஸ் ரூமில். 10th வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 10th வரைக்கும் அப்படி உட்கார வச்சுட்டு வந்தேன். 11th 12th மட்டும் தான் அவங்க அப்பன் போயிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், நீ வரவேணான்ட்டு. அப்போ காலேஜ் போகும்போதும் அதே அந்த ஃபஸ்ட்டு டே எப்படி நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்போம், அந்த பாசத்தினால நான் போய் இத்தனை பிரச்சனையில் அவன் பாஸ் பண்ணதே எனக்கு பெருசு. 35-38 மார்க் வாங்கி பாஸ் பண்ணதே பெருசு. அதனால நான் ரொம்ப ப்ரௌட் அம்மாவா, இன்ஜினியரிங் படிக்க போகிறான், அதுவும் பிஏ ஏரோநாட்டிக்கல் படிக்க போகிறான் என் பையன் அப்படின்ட்டு. நம்ம ஃபீஸ் கட்டுறோம் அதெல்லாம் இல்லை, என் பையன் படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் உட்கார்றேன். அவன் வந்து அப்பா கூட உட்காண்ட்ருக்கேன், நீங்கள் எங்கே உட்காண்ட்ருக்கீங்க, அங்கேயே உட்காண்ட்ருங்க, இங்கெல்லாம் வந்துடாதீங்க அந்த மாதிரி சொன்னான். மனசு உடஞ்சிருச்சு. ஆனால் நான் அப்படியே போகும்போது சந்தோஷமாக போனேன். சரி பக்கத்துலேயாச்சும் வந்து உட்காருவான்ல, ஃபேமிலியாக உட்காரலனாலும் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட கொஞ்ச நேரம், ஏன்னா அது ஒரு 3 hours ப்ரோக்ராம், வந்து உட்காருவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போகிறேன். அவன் வரவே இல்லை ஃபுல்லாக. அப்புறம் ஒரு பிரேக் மாதிரி இருந்துச்சு, அப்போது நான் டாய்லெட்டு யூரின் போகணுன்ட்டு போயிட்டு திருப்பி வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் கரெக்டாக ஓரியன்டேஷன் முடிஞ்சு ஒரு 2 மணி இருக்கும், எனக்கு வந்து கால் டாக்ஸியோட டைம் முடிய போகுது. அப்போ தான் வந்து அட்மிஷனுக்கு ஃபார்மெல்லாம் கொடுத்து பணம் கட்டுறதுக்கு ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் இவன் வந்து அவங்க அப்பா கூட நின்றுட்டுருக்கான், நான் தனியாக நின்றுட்டுருக்கேன் அந்த க்யூவில். அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அசிங்கமாக போச்சு. என்னடா பையனுக்கு வேணும் நம்ம இப்படி பண்ணுறோம், சரி போ எனக்கு ஜாலி தானே. அவனை அங்கே ராமு காலேஜ்லேயே சேர்த்து சொல்லிவிட்டு நானும் ஆனந்தும் ஜாலியாக எங்களோட செக்ஷுவல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். எனக்கு காலைல எந்திரிக்க தேவையில்லை. இப்போ காலேஜ் சேர்த்தனா காலைல டிஃபனுக்கு எந்திரிக்கணும், இவனுக்கு சேவை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், தேவையில்லைல்ல. ஆனால் நான் எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம பையனோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு
நம்ம போய் உட்காந்துருக்கோம், இவன் இப்படி இப்படி ஒரு சாப்பிட்றதுக்கு கூட கேட்குறதுக்கு வரவே இல்லையே, சாப்பிட்டீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு சார்கிட்ட இந்த சுச்சுவேஷன்லாம் சொல்லி, அவர் தான் அவங்க ஃபேக்கல்ட்டியாக வரவர்னு நினைக்கிறேன், யார்கிட்டயோ சொல்லி ஃபீஸ் மட்டும் நான் கட்டிடுறேன்ட்டு நான் காலையில் கட்டல, ஆமாம் மத்தியானம் தான் போய் கட்டினேன்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்மெல்லாம் இது பண்ணிவிட்டு போய் நான் கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கட்டிட்டு நான் பாட்டுக்கு கால் டாக்ஸியில் ரிட்டன் வந்துட்டேன். எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் வந்துச்சு. ரிட்டன் போகும்போது லைவ் போட்டு தான் போனேன், பிருத்திவி காலேஜுக்கு அட்மிஷன் போட போகிறேன்ட்டு. ரிட்டன் வரும்போது லைவ் போட்டேன்னு தெரில யூடியூப்பில். ஆனால் எனக்கு ரொம்ப மனசு வந்து வலிச்சிச்சு வரவங்களே. ஏன் இப்படி இருக்கா, 2 பேர்த்துட்டு ஈக்குவலாக பணம் செலவு பண்ணுறோன்னா 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக டைம் கொடுக்கணும்ல, அவனோட டைம் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு எனக்கு அசிங்கமாக போச்சு. தனியாக யாரோ ஒரு குழந்தைக்கு வேண்டி வந்திருக்கோன்னு சொல்லி நம்ம தனியாகவே போய் உட்காந்து தனியாகவே வீடியோ எடுத்துகிட்டு என் பையனுக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் அட்மிஷன் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ மூலயமா சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி காமிச்சிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து ஆனந்த் சொன்னேன், உங்களையும் வர வேணான்னு சொல்லிட்டான், உங்களை கூப்பிட்டுருந்தா உங்களையா நீங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பீங்க, இல்லைனா கார்லையாச்சும் உட்காந்து, அதுக்கும் வழி இல்லை, அங்கே போய் இப்படி தனியாக தான் இருந்தேன். இவர் தலையில் அடிச்சுட்டு நீங்கள் எங்கே அடங்க போகிறீங்க, நீங்கள் எப்போ இப்படி தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுட்டார். ஆகஸ்ட்டு இப்படி அட்மிஷனில் போச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஜனவரி வந்துருச்சு அவங்களே. 23 வந்துருச்சு சரியா, 2023 வந்துருச்சு. எங்கள் அக்கா வந்து முதல்ல எல்லோரும் வீடியோவில் பார்த்து ஆனந்த் வந்து நல்லவர் அப்படின்ட்டு, அப்பா சைடில் இருக்கவங்களும் கொஞ்சம் பேர் பேச மாட்டாங்க, ஃபுல்லாக கட் ஆகிட்டாங்க. இந்த அக்கா மாமா மட்டும்தான் ஆத்தூர்காரங்க பேசுவாங்க, மற்றவங்களாம் பேச மாட்டாங்க. அப்புறம் ஒரு அக்கா வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு எங்களுக்கும் மரியாதை கொடுத்து வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை ஆனந்த்க்கும் கொடுத்து, ஆனந்த்ஜி நீங்களும் வரணும், நீயும் வரணும் தேவி அப்படின்ட்டு சுமதின்னு சொல்லி அக்கா, அவங்க வந்து தாஜ்மஹால் போகும்போது போபாலில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ்கர் என்னோடய ஸ்டூடெண்ட், என் கசின் இருக்கான்ல, 10th ஜாஸ்தியாக மார்க் எடுத்தான்னு சொன்னான்ல என் செட்டு பையன், அவன், சுமதி அக்கா எல்லோரும் அந்த சுமதி அக்கா தான் எனக்கு வந்து பெரியப்பா பொண்ணு. எங்கள் ஆச்சி வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு. அவங்க எனக்கு மடியில் உட்கார வச்சலாம் தோசை எள்ளு சட்னி வச்சலாம் ஊட்டுவாங்க. அவங்க வந்து ஹாஃப் சாரீலாம் கட்டி விடுவாங்க. சில கசின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு, லதாக்கா ரொம்ப க்ளோஸு, இவங்களும் ரொம்ப க்ளோஸு. அப்போ அவங்க வந்து தேவி கண்டிப்பாக வந்துடணும், ஆனந்தி கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை கொடுக்குறாங்க. 2023 அப்பா சைட்லேருந்து வந்து இப்படி பத்திரிகை கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம போகிறோம்டா, ஏற்கனவே இங்கே பணம் கரைஞ்சிட்டே இருக்குது, ஆனால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டேன். ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து நான் ஃபீஸ் எல்லாம் கட்டி எனக்கு ட்ரௌசர் காலி ஆகிடுச்சி, பாக்கெட் காலி. அப்போ நான் ஆனந்த்கிட்ட சொல்லிட்டேன், இங்கே பாருங்கள் ஆனந்த், உங்களுக்கு வந்து 10,000 3,000 போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மாதம் 10,000 எனக்கு வந்து உங்கள்கிட்ட 1,80,000 இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடு செலவு, துணிமணி, எங்கேயாச்சும் வெளியே வரோன்னா அது வரைக்கும் மாசாணி அம்மன் கோயில், ஆலப்பி, 2-3 இடத்துக்கு இவரை வந்து ஈச்சனாரி ஒரு 2-3 பக்கம் நான் கூப்பிட்டு போனேன். லோக்கலில் போனாலும் ஒரு 3,000 செலவாயிரும், தூரமாக போனால் அவர் அன்னைக்கு கொடுத்துட்டார்ல ஆலப்பிக்கு, அந்த மாதிரி. அப்போ நான் சொல்லிட்டேன் ஆகஸ்ட்டில் ஸ்ட்ரிக்டாக, இங்கே பாருங்க ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட 1,80,000 வச்சுருக்கீங்க, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, மாதம் 10,000 எடுத்து கொடுத்துட்றீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ இவர் வந்து மாதம் எனக்கு 10,000 அவரோட அக்கௌண்ட்டில் இருக்க காசு வச்சு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் மனசில் ஓகே, ஏமாத்துக்காரன் கிடையாது, எல்லா வகையிலையும் ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த 8 மாதத்துக்குள்ளே இவர் வந்து நல்ல மனுஷன், இவர் என்னையை விட்டுட்டு ஓட மாட்டார், என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு, சொன்னோன்னே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு பணத்தை. ஒரு மாதிரி இன்னும் நல்ல ஒப்பீனியன் தான் வந்துச்சு. ஆனால் கோவமும் இருந்துச்சு, அவங்க அம்மா தாலி செஞ்சு கொடுக்கல, எதுவும் கண்டுக்கல அப்படின்ட்டு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. இதுக்கு நடுவில் மே மாதம் வந்து இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி மே மாதத்தில் மலேசியா போகிற மாதிரி இருந்துச்சு ரோகளே. மலேசியா போகிறதுக்கும் டிக்கெட்லாம் போட்டு 2022 மேவோ ஜூன்லேயோ மலேசியா போனோம். அழுது வடைஞ்சி எனக்கு போகணும். இவருக்கு வந்து அவங்க சாப்பாடை மிஸ் பண்ணுறாரு, அம்மாவை மிஸ் பண்ணல, சாப்பாடை மிஸ் பண்ணுறாரு. அதனால பிடிவாதம் பண்ணி நான் அடுத்த வருஷம் போகலான்னு சொல்கிறேன், பணம் எனக்கு கரைஞ்சிட்டு சொல்ல இல்லை, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவர்கிட்ட காசு இருக்குது 1,80,000. ஆனால் டிக்கெட் போட்டு கிட்டத்தட்ட எனக்கு 70 ரூபா பக்கம் செலவு வருவாங்களே. அவர் வந்து நாம சத்திட்டார், அதுவும் கோவம்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஆகஸ்ட்க்கு அப்புறம் சொல்கிறேன். இது வந்து மேயோ ஜூனில் நடந்த கதை. ஆக மொத்தத்தில்
ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு டோட்டலாக ஃபீஸ் கட்டி இவரை பார்த்து இவரை செட்டில் பண்ணி எனக்கு வந்து 2.5 லட்ச ரூபா கரைஞ்சி 2000 3000 அப்படி தான் இருக்குது பேங்க் பேலன்ஸு. அடுத்தது சம்பாரித்து நான் வந்து சேர்த்தணும். அடுத்த ஃபீஸ் வந்து அந்த 1 வருஷத்துக்கு ஃபுல்லாக கட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் எக்ஸும் சேர்ந்து 1 வருஷத்துக்கு கட்டிடுவோம், பிரச்சனை இல்லை. என்ன பிருத்விக்கு வந்து டியூஷன் ஏதோ வைக்கணும்னு நினைக்கிறேன். இவன் வீக்காக இருக்கனால டியூஷன் கேட்டான். அதுக்கு வந்து 5000 10,000 அந்த மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் வேற கட்டணும். அப்புறம் என்னைக்காச்சும் பஸ்ஸை விட்டுட்டானா காரில் அனுப்பிச்சுடுவார் 2-3 தடவை 900 அது மாதிரி கொடுத்து ட்ராப் பண்ணோம். கொஞ்சம் செலவு வரும்ல. அப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன். ஒரு ஒரு இதில் வந்து தப்பாக போகிற மாதிரி தோணுச்சு, ஆனால் நான் சரி பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நான் வந்து ஆனந்தியை கரெக்டாக ட்ராக்குக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இனி ஒரு திகில் ஸ்டோரி இருக்குது. ஜனவரியில் ஒரு குண்டு விழுந்துச்சு. அது என்னென்னா அடுத்த ஸ்டோரியில் அடுத்த லாஸ்ட் எபிசோடில் சொல்கிறவர்களே. மேபி 26 27 இன்னும் 2 எபிசோட் மேபி வரும், இல்லைன்னா 3 கூட வரும். உங்களுக்கு ஜாலி தானே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வரவங்களே. இவ்வளோ நேரம் என்னோடய கதையை கேட்டதுக்கு. இது வந்து ரொம்ப லென்த்தியாகவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய், குட் நைட், டேக் கேர்.